ஸோ எக்கனாமியோட கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, ஆக்சுவலாக இந்த டாபிக் சூஸ் பண்ணதுக்கு 2 ரீசனுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட பேப்பர் வீடியோ இருக்குல்ல, லாஸ்ட் 1 இயர் நியூஸ் பேப்பர் வீடியோவில் நம்ம மோஸ்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இதை கவர் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இதை சான்ஸாக யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிடலாம். இது ஒன்று. அண்ட் செகண்ட் பாயிண்ட், நம்ம எக்கனாமிக் கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸில் நம்ம எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ணியிருப்போம். பட் அது மெயின்ஸ் டாப்பிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் கவர் பண்ணல. பட் எக்கனாமியோட கரண்ட் அஃபேர்ஸோட 6 முக்கியமான பில்லர்ஸ் எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் இன்கம், மானிட்டரி பாலிசி, பேங்கிங், எக்ஸ்டர்னல் செக்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் முக்கியமான பில்லர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அண்ட் ரொம்ப ட்ரையஸ்ட் டாபிக்னு சொல்லுவாங்க. ஸோ நாம என்ன பண்ண போறோம்னா, லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு சொல்ல மறந்துட்டேன். அடுத்த 5 இயர்ஸ், அடுத்த 10 இயர்ஸ் இந்தியாவோட growth எதை பொறுத்து இருக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு தெரியும். அது ஒரு காரணம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இந்த சாப்டரில் வந்த லாஸ்ட் 2 இயர்ஸோட கரண்ட் அஃபேர்ஸும் முடிக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட பேசிக்ஸும் கவர் பண்ணிடுவோம். அண்ட் தேர்ட் ஆல்சோ எக்கனாமிக் சர்வேயும் முடிச்சிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டாலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட பேசிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரீசெண்ட் டாக்குமெண்ட் எக்கனாமிக் சர்வே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாப்பிக்கில் என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணணும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த 2 டேர்மையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இது உங்கள் வீடு வச்சுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ரோடு போடுறாங்க. ஓகேவா? ரோடு போடுறதுன்றது என்னது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரயில் போடுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். விண்ட் எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது? உன்னை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது மக்களோட வசதிக்காகவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது ஒன்று. அடுத்து நம்ம என்ன யோசிக்கணும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கவர்மெண்ட் எப்படி கட்டுது, என்ன மாடலில்? அதாவது இந்த ரோடை கட்டுறதுக்கு காசு போடுறது யார்? இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் என்ன? இதான் பாயிண்ட். இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை இருக்கு. அந்த தேவைக்கு காசு தேவைப்படல. அந்த காசு எப்படி வருது? இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்றா? கவர்மெண்ட் பண்றாங்களா, பிரைவேட் பண்றாங்களா? இதெல்லாம் தான் பேசிக்ஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் சொன்ன என்ன வரணும்? இந்தியா முழுக்க நிறைய விஷயங்கள் ரோடு போட வேண்டியது இருக்கு. யோசிக்க முடியல. நம்ம வில்லேஜில் இருக்கிற ஒரு பொருள் வந்து காஷ்மீர் வரைக்கும் ஈஸியாக போக முடியுமா? ரூட் இருக்கா? ரூட் இருந்துச்சுன்னா அந்த பொருள் விலை இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ இன்ஃப்ளேஷனை குறைக்கணும்னா கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம் இல்லை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம் தெரிஞ்சு போச்சு. அதனால கவர்மெண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸாக பண்ணுது. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வருது? காசு எப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? அது முக்கியம் இல்லை. 2 தான் சம்மந்தப்பட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சிலபஸ் இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணலாம். அப்போ இது வரைக்கும் கிளாஸே ஆரம்பிக்கலன்னு கேட்டால் ஆரம்பிச்சாச்சு. பட் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ அகைன் ரேண்டமாக எதெல்லாம் இன்ஃப்ளூன்ஸ் சொன்னோம்? ரோடு போடுறது, ரயில்வே, அப்புறம் ஏர்போர்ட்டு, இந்த சிவில் ஏவியேஷன் சொல்லுவாங்க, சிவில் ஏவியேஷன், ஃப்ளைட்டு, அப்புறம் வந்து துறைமுகங்கள், ஷிப்பிங், எனர்ஜி வச்சுக்கலாம்ல, சோலார் எனர்ஜிக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்ல. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் சொல்லலாம்னா நீங்கள் சொல்லலாம், அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா? அது ஓகே. இன்னொரு பேர் இருக்கு. இதுக்கு பேர் வந்து பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன் பிசிக்கல்? கண்ணால் பார்க்க முடியுது, தொட முடியுது. ஓகே. இப்போ கண்ணால் பார்க்க முடியாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? இருக்கு. நம்ம நாலேஜ் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்தியாவில் விவசாயிகள் இருக்காங்க. மழையில் இல்லை ட்ராட்டில் அவங்க கிராப்ஸ் வந்து லாஸ் ஆகலாம். அதை சேவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஃபசல் பீமா யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸ்கீம் போட்டாச்சு. பட் அந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறமும், இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்ததுக்கப்புறமும் 60% 100ல் 60 விவசாயிகள் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. போய் என்னன்னு கேட்டால், இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கானே தெரியலன்னு சொல்கிறாங்க. முக்கால்வாசி பேருக்கு இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குன்னே தெரியல. அப்போ என்ன பாயிண்ட்டு? ஃபார்மரை எஜுகேட் பண்ணணும். அவங்களுக்கு லோன் கொடுத்தா மட்டும் பத்தாது, லோன் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னு அவேர்னஸ் உருவாக்கணும். அதுக்கு ஒரு ஸ்கீம் உருவாக்கணும், அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணணும். யோசிக்க முடியல. அவேர்னஸ் உருவாக்குறோம், அந்த இண்டிவிஜுவல் இம்ப்ரூவ் பண்ணுறோம், எஜுகேட் பண்ணுறோம், அவரோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறோம், கல்வி தரோம், சாப்பாடு தரோம். எதுக்கு? எல்லாமே யாரோட பர்பஸ்? அந்த ஹியூமன் பீங் தானே. ஸோ இதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துட்டா இதெல்லாம் வருது. பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா? அதில் என்னெல்லாம் வரும்? ரோட்வேஸ், அப்புறம் ரயில்வேஸ், அப்புறம் ஃப்ளைட்டா, சிவில் ஏவியேஷன், அப்புறம் ஷிப்பிங்கு, அதுக்கான போர்ட்டு, அப்புறம் பவர் செக்டர். இதெல்லாம் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இண்டிவிஜுவலுக்கு தேவையான நாலேஜ், ஸ்கில் டெவலப்மெண்ட், எஜுகேஷன், ஹெல்த் நிறைய உருவாக்கியாச்சு. பட் இவ்வளோ உருவாக்கி இருந்தாலும் இப்போ அடுத்த லெவல் போகிறதுக்கு இது முக்கியம். 3வது முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். யோசிக்க முடியுதுல. இந்த ஊரில் ஹாஸ்பிட்டல் இருக்கு, இங்கே வந்து ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணுறாங்க, ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு 100 கிலோமீட்டர். அப்போ வெறும் இன்ஃப்ரா மட்டும் பத்தாது, டிஜிட்டல் இன்ஃப்ரா தேவை. உன்னையும் அந்த ஹாஸ்பிட்டல் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் கால் தேவை, ஒரு இன்டர்நெட் தேவை. என்ன பண்ணலாம்? ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரு கண்ட்ரிக்கு தேவையில்ல. ஸோ இந்த டாப்பிக்கில் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் பிசிக்கல், சோஷியல், எத்தனை தடவை சார் இதை சொல்லுவீங்க? பிசிக்கல், சோஷியல், டிஜிட்டல் இது சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்கீம்ஸ் இதுவும் பார்க்க போகிறோம். எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அப்டேட்ஸ், பேசிக்ஸ் ப்ளஸ் ரீசெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? கவர்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வருஷம் நிறைய ரோடு கட்ட போகிறோம், நிறைய ஸ்கூல் கட்ட போகிறோம், நிறைய ஹாஸ்பிட்டலு, நிறைய காலேஜ். இந்தியா வந்து பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பார்க்க போகுது சொல்கிறாங்கல்ல. சொல்கிறது விஷயம் கிடையாது, உண்மையாகவே இதில் நடக்க போதா? அவங்க சொன்னது எல்லாம் நடக்கணும்னா வாட் இஸ் தி மெயின் சோர்ஸ்? மணி தானே. லிங்க் புரியுதா? கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதில்ல, நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம், இவ்வளோ விஷயங்கள் பண்ண போகிறோம். எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா, நாம சொல்கிறேன், நீங்கள் பார்க்க வேண்டியது பட்ஜெட்டில் போயிட்டு இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ண போகிறாங்களே, அதுக்கு உண்மையாக காசு இருக்கா இல்லையா? காசு அலோகேட் பண்ணியிருக்காங்களா? அலோகேட் பண்ணாங்கன்னா எந்த காசு அலோகேட் பண்ணியிருக்காங்க? கடன் வாங்கியிருக்காங்களா, இல்லை நமக்கு வந்து இன்கம் ரெவன்யூ இருக்குல்ல அதுலேருந்து அலோகேட் பண்ணியிருக்காங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண போகிறேன்னு சொல்லுது.
அது காசு உண்மையாக அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும், பட்ஜெட் ஆரம்பிக்கணும். ஸோ வேறு ஸ்டார்டிங் ஃப்ரம் பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு காசு வருதா இல்லையா, என்ன பண்ணுறோம் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள், பட்ஜெட் எடுத்துட்டா 2 பார்ட் இருக்கா, 2 கம்பார்ட்மெண்ட்டு. ஒன்று வந்து டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர், டெய்லி ரெவன்யூ அக்கௌண்ட். இன்னொன்று கேபிட்டல் அக்கௌண்ட் தானே. 2 அக்கௌண்ட் தெரியல உங்களுக்கு, ஞாபகம் இருக்குல்ல? இப்போ சொல்லுங்கள், நான் ஒரு டேர்ம் எழுதுறேன், அசட் அண்ட் லைபிலிட்டிஸ். இந்த டேர்ம் எந்த பக்கம் வரணும், ரெவன்யூவா கேபிட்டலா? யோசிக்க முடியுதுல? ஏன் இந்த வார்த்தை எதுன்னு, ரோடுன்றது அசட், கரெக்டாக? நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா அது உங்களுக்கு அசட். எதுக்கு? உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பிரெட் வாங்கி சாப்பிட்றீங்க, அது அசட் கிடையாது, செலவாயிடும். பட் அந்த காசை சேவ் பண்ணுறீங்க, சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அசட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் என்ன அர்த்தம், அசட் தானே. அப்போ அசட் சம்மந்தப்பட்ட காசு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் பார்க்கணும், ரெவன்யூவா கேபிட்டலா? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்க்கணுமா ஃபர்ஸ்ட். இப்போ என்ன பாயிண்ட் சொல்லலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், அசட்னு சொல்லலாமா? அப்போ ஒரு அசட்டை உருவாக்குறதுக்கு ஒரு செலவு பண்ணுறல, அது என்ன செலவு, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பெரிய அமௌண்ட் அதானே பார்த்தோம். அப்போ கேபெக்ஸ்னு சொல்லலாமா? உங்களுக்கு ஒரு சம்பளம் வருது, அந்த சம்பளத்தில் ஒரு வீடு கட்டுறேன்னா அது என்ன செலவு, கேபெக்ஸ். யோசிக்க முடியுதுல? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள், இது உங்களோட பேரண்ட், ஓகேவா? இது நீங்கள் படத்துக்கு போகிறதுக்கு ஒரு 100 ரூபாய் காசு தராங்க, ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று, நீங்கள் ஒரு புக்கு வாங்குறதுக்கு 5 ரூபாய் தரீங்க. உங்கள் லைஃப்பில் எது அசட்? ஜென்ரலாக பார்க்கும்போது ரெண்டுமே அசட் சொல்லலாம். பட் ரியல் அசட் எது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், எது உங்களுக்கு வேலையை உருவாக்கி தரும்? புக்ஸ் தானே. அப்போ இது என்னது, கேபெக்ஸ் சொல்லலாமா? ஏன்னா உங்களோட அசட்டை உருவாக்குது. ஜென்ரல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, புக் வாங்கிட்டீங்க. ஸோ உங்களோட கேபெக்ஸ் வந்து 500. அடுத்த நாள் மறுபடியும் உங்களுக்கு பாக்கெட் மணிக்கு ஒரு 100 ரூபாய் தராங்க. யாரு? உங்கள் பேரண்ட் தராங்க. பட் நீங்கள் ரியலைஸ் ஆகிட்டீங்க, நேற்று வாங்க 500 ரூபாய் அசட்டில் நமக்கு வந்து நம்ம லைஃப்க்கு அது அசட்டாக ஃபார்ம் ஆகுது, நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுது. அப்போ இன்னைக்கு தர்ற பாக்கெட் மணியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 20 ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணிட்டு மிச்சம் ஒரு 80 ரூபாய்க்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபியூச்சரில் புக் வாங்குறதுக்கு இல்லை சின்ன புக் வாங்குறதுக்கு செலவு பண்ணுறீங்க, ஓகேவா? பட் பேரண்ட்ஸ் நம்ம கொடுத்தது என்ன கொடுக்கல, புக் வாங்கலாம் தரல, ஜென்ரலாக தான் கொடுத்தாங்க. பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் தான், அதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். கரெக்டாக நீங்கள் 100 ரூபாய்க்கு வச்சுக்கோ. பட் நாம என்ன பண்ணுறோம், அந்த 100 ரூபாயில் லாஸ்ட் டைம் புக் வாங்கினதுல ஒரு அசட் உருவானதுனால இந்த 100 ரூபாயில் கொஞ்சம் சேவ் பண்ணி ஒரு 8 ருபீஸ் சேவ் என்ன பண்ணலாம், அசட்டை உருவாக்குறீங்க. அப்போ நேற்று இன்னைக்கும் ஆட் பண்ணால் டோட்டலாக நீங்கள் ஃபார்ம் பண்ண அசட் எவ்வளோ? நேற்று ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு புக்கு, இன்னைக்கு ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு புக். இந்த வெறும் 500 இருக்குல்ல, இது கேபெக்ஸ். பட் 2 ஆட் பண்ணுறீங்களா, இதுக்கு பேர் என்னது, எஃபெக்டிவ் கேபெக்ஸ். யோசிக்க முடியுதா? உங்களோட டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து சேவ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அசட்டுக்கு செலவு பண்ணுறீங்க. இந்த அடுத்த லெவல் என்ன, எஃபெக்டிவாக பண்ணுறீங்க, எஃபெக்டிவ் கேபெக்ஸ். உங்களுக்கு ஓகேவா? இந்த பேரண்ட் இருக்காங்களே, சென்ட்ரல் கவர்மெண்ட், இது யாரு, ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ யோசிங்க, 1 செகண்ட் ரிவிஷன். இந்த இயர் பட்ஜெட், ஜென்ரல் பட்ஜெட் 2 அக்கௌண்ட்டா, ரெவன்யூ அக்கௌண்ட்டா? இது அப்படியே நீங்கள் அந்த பேரண்ட் சைல்டு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அப்படியே யோசிக்கலாம். 2 காசு கொடுத்தாங்களா, ரெவன்யூ அக்கௌண்ட், இன்னொன்று அசட் அக்கௌண்ட்டா, கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, அண்ட் இது எப்படி பிரிக்கலாம்ல, ரெவன்யூ இன்கம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் இன்கம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, புக்கு வாங்க ஒரு 2 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அதாவது செலவு பண்ணுறாங்கல்ல, என்ன எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தானே. எதுக்கு, அசட்டை உருவாக்குறது தராங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் தராங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் காசு தராங்க, கரெக்டா? இப்போ பட்ஜெட் வரலாம். இந்த இயரோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 11 லட்சம் கோடி. இந்த கேபிட்டல் பார்த்தோன்னா இருக்கா, ரோடு, ரயில்வேஸ், போர்ட்டு எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அசட்டை உருவாக்குற எக்ஸ்பெண்டிச்சர் 11 lakh crore. புக்கு கொடுத்தாங்கல்ல கேபிட்டலுக்கு, அந்த காசு. இப்போ அடுத்து யோசிங்க, ஜென்ரலாக யோசிங்க, இதை விட்டுருக்கு, ஜென்ரலாக யோசிங்க. இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, அதில் என்னெல்லாம் வரும், ஞாபகம் இருக்கா? கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு சேலரி, பென்ஷன், இல்லை வட்டி கட்டுறது எல்லாம் வருமா? இதில் இன்னொன்று என்ன வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோட சில காசு என்ன பண்ணுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிராண்ட் கொடுக்குது. மீனிங் புரியுதுல? தன்னோட காசுல கொஞ்சம் காசை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்குது. இட் இஸ் கிவிங் கிராண்ட்ஸ் டு தி ஸ்டேட்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, பேரண்ட்ஸ் வந்து ஒரு 100 ரூபாய் தராங்க. என்ன தராங்க, டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர், பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் தராங்க. ஸோ பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி ஒரு காசு தராங்க. அதில் கொடுத்த டோட்டல் காஸ்ட்ல எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெவன்யூவா செலவு பண்ணாம அந்த காஸ்ட்ல ஒரு 4 லட்சம் கோடி கேபிட்டலுக்கு செலவு பண்ணிட்டாங்க, அசட் உருவாக்க செலவு பண்ணிட்டாங்க. டிஃபரன்ஸ் புரியுதுல? அப்போ ஜென்ரலா பட்ஜெட்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கேட்டா 11 lakh crore. பட் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கேட்டா எவ்வளோ வரும்? இது ஒரு 11 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி, 15 lakhs crore. திங்க் பண்ண முடியுதுல? ஸோ கேபெக்ஸ்க்கும் எஃபெக்டிவ் கேபெக்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? எது மோஸ்ட் பெஸ்ட்? எஃபெக்டிவ் கேபெக்ஸ் தானே. என்ன ரீசன்? இந்த கேபெக்ஸ் கூட நமக்கு வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் காசுல சில காசு சேர்த்து வச்சு என்ன பண்றோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோம். இது யார் பண்றா? ஸ்டேட்ஸ் பண்றாங்க. ஓகேல? ஸோ இந்த வருஷம் பட்ஜெட்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சென்ட்ரல் மட்டும் பண்றது 11 lakh crore, ஸ்டேட்டும் பண்றது 4 lakh crore. டிஃபரன்ஸ் புரியுதுல? எஸ். இன்னொரு பாயிண்ட், எல்லா ஸ்டேட்டும் தன்னோட ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய காசு செலவு பண்ணுவாங்க. எதுக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. நம்ம அந்த காசு பார்க்கல. இந்த வருஷம் பட்ஜெட்ல ஸ்டேட்டுக்கு கொடுத்த காஸ்ட்ல எல்லா ஸ்டேட்ஸும் எவ்வளவு சேவ் பண்ணி கேபிட்டலுக்கு யூஸ் பண்றாங்க, அந்த காசு தானே இது. யோசிக்க முடியல? சென்ட்ரல் லெவல் பட்ஜெட்ல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல சில காசு ஸ்டேட் என்ன பண்ணுது, சேவ் பண்ணி கேபிட்டல் யூஸ் ஆகுது. டிஃபரன்ஸ் புரியுதுல? ஸோ இது வந்து 2025, ஓகேவா? இப்போ லாஸ்ட் இயர் போலாம். 2024 கேபெக்ஸ் 11 லட்சம் கோடி, இவ்வளோ காசு அலோகேட் பண்ணிட்டாங்க. பட் செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 10 lakh crore. யோசிக்க முடியுதா? 11 லட்சம் கோடி செலவு பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க, காசு அலோகேட் பண்ணியாச்சு. ஏன் கம்மியாக செலவு பண்ணாங்க? இந்த காசு எதுக்கு செலவு பண்ணுறாங்க? ரோடு போடுறதுக்கு, ரயில்வேஸ்க்கு போட்ட வேண்டியது தானே. அங்கே தான் என்ன ப்ராப்ளம்? இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் பிடிக்கணும். நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லா டெக்னாலஜியும் வச்சு இல்லை, எல்லாத்தையும் அதுவே பண்ணல. ஒரு ரோடு பண்ணணும்னா என்ன பண்ணுது, பாதி காசு நான் போடுறேன், பாதி காசு நீ போடு, நீ நான் பிரைவேட்,
பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ என்னோட காசுல இருந்து நான் கொஞ்சம் காசு தரேன், நீ கொஞ்சம் காசு எடுத்துருவா, 2 பேரும் சேர்ந்து போடலான்னு யார் பிளான் தராங்க? பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு ஒரு மாடல் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ரெடியாக அலோகேட் பண்ணிச்சு பட்ஜெட்டில். பட் மிச்சம் பாதி காசு போடுறதுக்கு யார் வேணா வரல, பிரைவேட் பிளேயர்ஸ் வரல. பிரைவேட் கம்பெனிஸ் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வர மாட்டேங்குது 2024. அப்போ யாருமே ப்ராஜெக்ட் பண்ண வராதனால நம்ம அலோகேட் பண்ண காசு என்ன பண்ண முடியல, நம்மளால கொஞ்சம் செலவு பண்ணாமல் விட்டோம். கம்பெனி எதுக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வர மாட்டேங்குது உங்களுக்கு தெரியும்ல. இந்தியாவில் ஜிடிபி கம்மியாகிற மாதிரி தெரியுது, டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ குளோபல் லெவலில் இந்தியாவோட சிச்சுவேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுமான்னு என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க பிரைவேட் கம்பெனி. ஸோ அதே சிச்சுவேஷனாக இந்த வருஷம். ஸோ 2 பாயிண்ட், கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுது, ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னோட ரெவன்யூ அக்கௌண்ட் காசு வந்த காசை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த காசை அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுது. 2 கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் பிரைவேட் காரை இன்வெஸ்ட் பண்ண வர மாட்டேங்கிறான். இதான் பார்த்தோம். இப்போ பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே எக்கனாமிக் சர்வேல கொடுத்த அனாலிசிஸ். இந்தியா எப்படி இருக்கு அனலைஸ் பண்ணுவாங்களே அனாலிசிஸ். அவங்க கொடுத்த இன்னொரு பாயிண்ட், இந்தியாவுக்கு ஒரு வருஷம் இன்கம் வருதுன்னா ஒரு 100 ரூபாய் இன்கம் வருது வச்சுக்கலாம். ஒரு கண்ட்ரிக்கு வர இன்கம் இருக்குல்ல, அந்த இன்கம்ல வெறும் 3% மட்டும்தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணுறோம். இதுதான் ரியல் டேட்டா. சில பேருக்கு பார்க்க ஷாக்கிங்காக இருக்கும், பட் இதுவே அதிகம் தானே. ரியாலிட்டி யோசிங்களேன். நமக்கு ஒரு சம்பளம் வருது, நமக்கு மாதம் சம்பளம் வருதுல இன்கமில். அந்த இன்கமில் எவ்வளோ % கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணுறீங்க, இல்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு சேவ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபுல் காசுமே தனியாக செலவாயிடுது இல்லை, 0% இல்லை. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னோட இன்கமில் 3% செலவு பண்ணுது. பட் இது அதிகம் தான். என்ன ரீசன்? 2020-21 2.1%, அடுத்து 2.2%, 2020, 21, 22, 23 வருஷம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிட்டே இருக்கு. 2023 லாஸ்ட் இயர் 3%, இந்த வருஷம் 3.3% இருக்கலாம், இல்லை 4% இருக்கலாம். அதுக்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. நான் ஏன் கரெக்டாக சொல்லலைன்னா, எக்கனாமிக் சர்வேல அந்த ஃப்ளோ சார்ட் இருக்குல்ல, அந்த சார்ட்டில் அதில் 2025 இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சார்ட் போடவே இல்லை. ஓகே, அவங்க அந்த பாயிண்ட் கிடையாது. இந்தியாவோட ஜிடிபியில், இந்தியாவோட இன்கமில் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா ஒரு 3% 4% இருக்குது. அது ஒன்று. லாஸ்ட் 5 இயர்ஸாகவே 2019-20 2025 வரைக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதான் முக்கியம். 2020 2025 வரைக்கும் கிராஃப் வீடியோ போட்டுக்கலாம், அதிகமாகிட்டே இருக்குது. இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது மட்டும் கிடையாது, எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிட்டே இருக்குது. லாஸ்ட் 5 இயர்ஸாக ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தனக்கு வந்த காஸ்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த காஸ்ட்டில் ரெவன்யூக்கு செலவு பண்ணாமல் எடுத்து என்ன பண்ணுது, கேபிட்டலுக்கு செலவு பண்ணுது. அந்த சேம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, 100 ரூபாய் டிக்கெட்டில் சேவ் பண்ணாங்களே, சேம் கதை. இப்போ அடுத்து இந்த கிராஃப் வச்சுக்கிட்டு வருஷம் கேபிட்டல் எக்ஸ்பெண்ட் அதிகமாகிட்டே இருக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் கிளாஸ்ல படிச்சு ஞாபகம் இருக்கா? இது ஞாபகம் இருக்கா? என்ன கர்வ் இது? பிசினஸ் சைக்கிள் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இது வந்து பீக் growth பயங்கரமாக இருக்குது கரெக்டா. இது வந்து growth குறைஞ்சே போச்சு, செம கீழே வந்தாச்சு. 2020, 21, 22, 24 வருஷம் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை, எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகமாகிட்டே இருக்காங்கன்னா, இந்தியா இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல இருக்கா? யோசிக்க முடியல. ஆல்ரெடி ஜிடிபி, நேஷனல் இன்கம் வந்து growth சூப்பராக டாப்பில் இருந்துச்சுன்னா, அப்போ கவர்மெண்ட் செலவு பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுமா? ஆல்ரெடி growth அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்? நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், டிமாண்ட் அதிகமாக இருக்கும். டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷன் வரும். ஹையஸ்ட் பீக் அப்போ நிறைய பேருக்கு வேலை கிடைச்சா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த டைமில் கவர்மெண்ட் இன்னும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரோடு போட்டே தான் ஆகும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்ல, அப்போ பண்ண மாட்டாங்க கரெக்டா. இப்போ கடைசி 5 வருஷமா கவர்மெண்ட் வருஷம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். இந்தியா இந்த இடத்துல இருக்குது, இங்கே இந்த கேர்வோட கொஞ்சம் கீழே இருக்குது. யோசிக்க முடியுதா? சரி, நம்ம வீட்டில் நமக்கு நிறைய பேரோட சப்போர்ட் எப்போ கிடைக்கும்? சோகமாக இருக்கும்போது கரெக்டாக. அப்போ இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடைசி 5 வருஷம் அதிகமாக கொடுத்துருக்காங்க அர்த்தம். growth கம்மியாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறோம்? புஷ் பண்ணுறோம் கரெக்டாக. அப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்தியன் கவர்மெண்ட் என்ன பாலிசி ஃபாலோ பண்ணுது? எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. பட்ஜெட் தானே ஃபிஸ்கல், பட்ஜெட் பாலிசி வந்து எக்ஸ்பான்ஷனரியாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டே எக்ஸ்பான்ஷனரி பாலிசி ஃபாலோ பண்ணுச்சுன்னா, பேங்க் என்ன பண்ணும்? எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி. எந்த டைமில்? ஸ்லோ டவுன் இருக்கும்போது. ஸ்லோவாக இருக்கும்போது எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுதில்ல, இதுக்கு பேர் என்னது? கவுண்டர் சைக்கிளிக் பாலிசி. ஞாபகம் இருக்குல்ல? அப்போ அப்படி சொல்லலாமா? 2020 கோவிட்லேருந்து 2025 வரைக்கும் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண பாலிசி கவுண்டர் சைக்கிளிக்கல் பாலிசி சொல்லலாமா? அது கீழே இறங்குது, அது என்ன பண்ணுறோம்? புஷ் பண்ணி அப்படி மேலே தள்ளுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். கவர்மெண்ட் என்ன பண்ணும்? எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக கொடுக்கும் கரெக்டாக. இந்த கவுண்டர் சைக்கிளிக் பாலிசிக்கு நாம் வச்ச பேர் ஆத்ம நிர்பர் பாரத். அப்போ எப்பெல்லாம் ஆத்ம நிர்பர் பாரத்னு வார்த்தை பார்க்குறீங்களோ, என்ன மீனிங்? கவர்மெண்ட் இஸ் டூயிங் கவுண்டர் சைக்கிளிக்கல் பாலிசி, விச் மீன்ஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் மோர் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்பான்ஷனரி பாலிசி, அதிகமாக செலவு பண்ணுது ஆத்ம நிர்பர் பாரத். ஓகேல? ஸோ இதே விஷயத்தான் நம்ம பார்த்தோம். இந்தியாவோட முக்கியமான ப்ராப்ளம், மார்க்கெட்டில் பொருள் இருக்குது, மக்கள் யாரும் வாங்க வர மாட்டேங்கிறாங்க, டிமாண்டே இல்லை, மார்க்கெட் ஸ்லோவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மக்கள் கன்சம்ஷனை அதிகமாக்கணும். அப்போ மக்கள்கிட்ட காசை கொடுக்கணும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? ரோடு போட்டால் ஒரு 100 ரூபாய் வேலை கிடைக்கும். ஆத்ம நிர்பர் பாரத் புஷ் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. எந்த டைமில்? ஸ்லோவாக இருக்கிற டைமில். ஸோ ஆத்ம நிர்பர் பாரத் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்பான்ஷனரி பாலிசி. ஓகேவா? ஸோ அகைன் சொல்லுங்களேன், 2020 ஓகே, 2025 கவர்மெண்ட் எக்ஸ்பான்ஷனரி பாலிசி, கவுண்டர் சைக்கிளிக் பாலிசி, அதிகமாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுது அப்படின்னா, ஸ்டில் இந்தியா இஸ் ஃபாலோயிங் வாட்? ஆத்ம நிர்பர் பாரத் தானே, ஸ்டில் ஃபாலோயிங் தி ஆத்ம நிர்பர் பாரத் தானே. சில பேர் யோசிக்கலாம், 2020 வந்த வார்த்தையை போயிட்டு இப்போ ஏன் படிச்சுட்டு யோசிக்கலாம். எக்கனாமிக்ஸ் லிங்க் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் இன்னமும்
ஆத்ம நிர்பர் பாரத் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இன்னும் வந்து கோவிட் ஆரம்பிச்சு 5 வருஷம் முடிய போது, முடிஞ்சதுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கு. கவர்மெண்ட் நிறைய பேருக்கு காசு போறதுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த மெயின்ஸ்ல நீங்கள் ஆத்ம நிர்பர் பாரத்தை பயன்படுத்த முடியும். இப்போ அடுத்து பேசிக் கொஸ்டின், உங்களுக்கு இன்கம் வருது வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இன்கம் இல்லை நேஷனல் இன்கம் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? மீனிங் புரியுதா? உங்களுக்கு ஒரு 30,000 வருது, உங்கள் ஆஃபீஸ் தருது. உங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க? நீங்கள் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணிருக்கீங்க. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி ஒரு இன்கம் வாங்கிட்டீங்க. அப்போ இந்தியாவில் இருக்க எல்லா மக்கள் என்ன பண்ணுறாங்க? பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க. அதுக்கு என்ன வாங்கியிருப்பாங்க? இன்கம் வாங்கியிருப்பாங்க. அந்த ஃபுல் இன்கம் தான் என்னது? ஜிடிபி. அப்போ லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் இன்னும் அதிகம் பொருள் உற்பத்தி பண்ணால் நிறைய வேலை செஞ்சால் நிறைய காசு கிடைக்கும். கரெக்டாக? நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணால் இன்கம் என்ன ஆகும்? அதிகமாகும். இது புரிஞ்சு பேசிக்ஸ் இதை விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்குது. உங்களுக்கு ஒரு இன்கம்னாலும் ஒன்று தான், ஒட்டுமொத்தமாக இந்தியாவோட இன்கம்னாலும் ஒன்று தான். கரெக்டாக? எல்லாரோட இன்கம் சேர்த்தா நேஷனல் இன்கம். நமக்கு வர இன்கம் இல்லை நேஷனலோட இன்கம்ல அந்த காசு நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு மாதம் சம்பளம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு தேவையான செலவு, நமக்கான செலவு தானே பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அது என்ன சொல்லலாம்? கன்சம்ஷன் சொல்லலாமா? கன்சம்ஷன் பண்ணிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா புரியுதா? எல்லாரோட இன்கமையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஒழிஞ்சிட்டு இருக்கும். அந்த இன்கம் என்ன போகுது? கன்சம்ஷனுக்கு செலவாக போகுது, கொஞ்சம் காசு சேவிங்ஸ் போகுது. ஒரு 100 ரூபாய் உங்களோட இன்கம்னா எவ்வளோ காசு நீங்கள் செலவு பண்ணுறீங்க? கண்டிப்பாக 80 ரூபா, 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய்க்கு செலவாயிடும். சேவ் பண்ணுறீங்கன்னா ஒரு 20 ரூபா. ஸோ 70% 80% கன்சியூம் பண்ணுவீங்க. ஒரு 20% 30% என்ன பண்ணுவீங்க? சேவிங்ஸ் பண்ணுவீங்க. அப்போ இதான் என்னது? இந்தியாவோட ஸ்டேட்டஸ் தான். நேஷனல் இன்கம்ல டோட்டல் கன்சம்ஷன் ஆகிடுது, செலவாயிடுது. சேவிங்ஸ் தான் இது ஸ்டேட்டஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரீசெண்ட் டேஸில் நான் பார்த்தோம்ல, கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம்ல, பேப்பரில் பார்த்தோம்ல, ரீசெண்ட் டேஸில் கன்சம்ஷன் குறைஞ்சிட்டே இருக்குன்னு பார்த்தோமா? என்ன ரீசன்? எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஃப்ளேஷன் ஒன்று. வேற சரி, கன்சம்ஷன் இப்போ அதிகமாகும். லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைச்சதுன்னு என்ன பண்ணுவாங்க? நிறைய பேருக்கு இன்கம் கிடைக்குது, நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க. இப்போ யார் முக்கியம்? இன்வெஸ்டர்ஸ் முக்கியம் இல்லை. பட் இந்தியாவில் ப்ரைவேட் பிளேயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண வர மாட்டேங்கிறாங்க. அந்த கண்டிஷன் பேர் என்னது? பியரிஷ். 2 வார்த்தை இருக்கும் தெரியல. ஒன்று புல்லிஷ். ஸோ புல் மீன்ஸ் பீயிங் கூல், பியரிஷ்னா பயம். இந்த ஊரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் காசு வருமான்ற பயம் இருக்கிறதுனால ப்ரைவேட் பிளேயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண வர மாட்டேங்கிறாங்க. பியரிஷ். இது ஒரு காரணம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வராதனால எம்ப்ளாய்மெண்ட் வராது, கன்சம்ஷன் கம்மியாக தான் இருக்கும். 3வது முக்கியமான ரீசன். இதெல்லாம் எக்கனாமிக் சர்வே. இதோட அல்டிமேட் எய்ம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலே எக்கனாமிக் சர்வே தான். ஓகேவா? பட் நம்ம எக்ஸ்ட்ரா பேசிக்ஸும் கவர் பண்ணுறோம், பழைய கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணுறோம். அதனால என்ன டாபிக் தரல? எக்கனாமிக் சர்வே டாபிக் தரல. ஓகேவா? பட் மோஸ்ட்லி பார்க்குறது எக்கனாமிக் சர்வே தான். டீக்ளோபலைசேஷன் என்ன அர்த்தம்? நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆசைப்படுறோம், அவன் என்ன பண்ணுறான்? கட் பண்ணுறான். நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். எந்த கண்ட்ரீஸ்லாம் குளோபலைசேஷன் முக்கியம் சொன்னிச்சோ அந்த கண்ட்ரி என்ன சொல்லுது? டீக்ளோபலைசேஷன். நாங்கள் பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், பட் யார்கிட்டையும் வாங்க மாட்டோம். அப்போ நம்ம பொருளை யாரும் வாங்கலைன்னா நம்ம பிஸ்னஸ் ஆகுமா? பிஸ்னஸ் ரன் ஆகாது. பிஸ்னஸ் ரன் ஆகலைன்னா எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகாது. எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகலன்னா கன்சம்ஷன் குறைஞ்சிரும். இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம கிளாஸில் பார்த்தது, ஒரு கண்ட்ரி டீக்ளோபலைசேஷன் எப்படிலாம் பண்ணலாம்? 2 ஆங்கிள் பண்ணலாம். நீ என் நாட்டுக்கு பொருள் அனுப்புனா என்ன பண்ணுவேன்? டேரிஃப் அதிகமாக்குவேன். உன் பொருளுக்கு இம்போர்ட் டியூட்டி 30%, எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டு, எக்ஸ்ட்ரா கஸ்டம் டியூட்டி கட்டணும். இன்னொன்று நான் டேரிஃப் ஆங்கிலையும் பண்ணலாம். டேக்ஸ் அதிகமாக்காம கஸ்டம் டியூட்டியை நீ எங்கள் ஊர் அனுப்புறேன்னா அந்த பொருளுக்கு டியூட்டி போடாமலே இப்படி சொல்லலாம், இந்த பொருளை எங்கள் நாட்டுக்கு அனுப்பக்கூடாது, இதோட பேக்கேஜிங் சரியில்லை, இதுக்கான பில் கரெக்டாக இல்லை, இது கலர் பார்க்க சரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லியும் ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து சில கண்ட்ரி டேரிஃப், அமெரிக்கா டேரிஃப் பயன்படுத்துது, பட் யூரோப் வந்து நம்ம பொருளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் டேரிஃப் பயன்படுத்துது. இந்த பொருள் வந்து மரத்தை நிறைய கட் பண்ணி உருவாக்குனது, ஃபாசில் ஃபியூல் உருவாக்குன பொருள் இது. இந்த பொருளை வாங்க மாட்டோம். நான் டேரிஃப்னாலையும் டீக்ளோபலைசேஷன் அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம பிஸ்னஸ் கெட்டு போகுது, கன்சம்ஷன் குறைஞ்சு போகுது. இப்போ அடுத்து யோசிங்களேன், அப்போ நம்ம கன்சம்ஷன் குறையுதுன்னா சேவிங்ஸ் என்ன ஆகணும்? அதிகமாகணும் தானே? சேவிங்ஸ் அதிகமாகல. சரி சொல்கிற புரியுதா? அகைன் ஃபார்முலா எழுதுறேன். நேஷனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் பண்ணுவோம், கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம்? 80%, 70 to 80%. இந்தியாவில் டிமாண்ட் குறையுதுன்னு அர்த்தம், கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் குறையுதுன்னு அர்த்தம். அப்போ 70 to 80% ஆகணும், 60% ஆகணும் தானே? அகைன் 70%, 80% இருக்குது. என்ன அர்த்தம்? லிங்க் பண்ண முடியுதா? பொருள் விலை அதிகமாகிடுச்சு. நேற்று ஒரு பொருளை ஒரு பெண் வாங்குறோம் வச்சுக்கலாம், அதை 10 ரூபாய்க்கு வாங்குறோம்னா இன்னைக்கு 20 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். ஃபுட்டு, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தோட ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு? அதிகமாகிடுச்சு. அப்போ நம்ம வாங்குற குவான்டிட்டி என்ன ஆயிடுச்சு? கம்மியாயிடுச்சு. ஸோ 100 ரூபாயில் 80 ரூபா செலவு பண்ணுறோம். நேற்று என்ன பண்ணோம்? ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த 80 ரூபாய்க்கு நிறைய பொருள் வாங்கணும். நிறைய பொருள் வாங்குறதுனால டிமாண்ட் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணோம்? நிறைய பொருள் வாங்கியாச்சு. அப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாகும். பட் இப்போ அதே 80 ரூபாய்க்கு கம்மியான பொருள் தான் வாங்குறோம். மிச்ச பொருள் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது? ப்ரொடக்ஷன் ஆகாது, அடுத்து அதிகமாகாது, இல்லை எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது. அதான் பாயிண்ட். ஓகேவா? ஸோ என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, 2 சிச்சுவேஷன். ஸ்டார்டிங் டைமில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தாலும் வேற வழி இல்லை, மக்களுக்கு மில்க்கு, ஃப்ரூட்டு, வெஜிடபிள், பல்சஸ் எல்லாமே தேவை. அப்போ 10 ரூபா பொருளை 100 ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. இப்போ என்ன ஆகுது? சேம் 80 ரூபா கன்சம்ஷன் செலவு ஆகிடுது. பட் வாங்கின குவான்டிட்டி என்னது? குவான்டிட்டி கம்மி. அப்போ கம்மியாக தான் வாங்கியிருக்கேன்னா மார்க்கெட்டில் பொருள் என்ன இருக்கும்? அப்படியே இருக்கும். பட் டிமாண்ட் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. நேற்று வரைக்கும் கம்மி காசுக்கு நிறைய பொருள் வாங்கினேன், இப்போ அதிகமான காசு கொடுத்து கம்மி பொருள் வாங்கியிருக்கேன். கரெக்டாக? இப்போ யோசிங்களேன், எத்தனை நாளைக்கு நீங்கள் ஒரு பொருளை வந்து அதிகமான காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பீங்க? 2 மாதம், 5 மாதம், இல்லை 10 மாதம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வாய்ப்பே கிடையாது, எனக்கு பாலே தேவையில்லை, வெஜிடபிளும் தேவையில்லை, எனக்கு காசு ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் வாங்க மாட்டேன். கன்சம்ஷன் என்ன ஆகும்? 80 ரூபீஸ்லேருந்து 70 மாறுமா? மீனிங் புரிச்சா? போன மாதம் வரைக்கும்
பரவாயில்ல, விலை அதிகமாயிடுச்சு, கம்மியாக வாங்கிக்கலாம். பட் செலவு பண்ணாங்க. மணியோட வேல்யூ வந்து ரொம்ப வீக் ஆனதுனால அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, வேறு வழி இல்லாமல். இப்போ செலவு பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணலான்னு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாங்க. அந்த ஸ்டேஜ் தான் இது. அவ கன்சம்ஷனை குறைச்சிட்டாங்கன்னா சேவிங்ஸ் அதிகமாகணும் தானே, அதானே அடுத்த ஃபார்முலாவில் இருக்கு. பட் சேவிங்ஸ் அதிகமாகல. யோசிக்க முடியுதா? சரி, சேவிங்ஸ் அதிகமாச்சுன்னா பேங்க்ல காசு போடுவாங்களா? அதானே சேவிங்ஸ். பேங்க்ல காசு இருக்குன்னா என்ன பண்ணலாம்? அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேங்க் யூஸ் பண்ணலாம்ல. பட் சேவிங்ஸ் அதிகமாகல. என்ன ரீசன்? அதை பார்க்க போகிறோம். சரி, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அகைன் சம்மரைஸ் பண்ணுறேன். ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் இன்ஃப்ளேஷன் இருந்தும் மக்கள் என்ன பண்ணுறாங்க? கன்சியூம் பண்ணுறாங்க. கன்சம்ஷன் லெவல் சேம் 70%லேருந்து 80% இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் கன்சம்ஷன் குறைஞ்சு போயிடுச்சு. இல்லை வாங்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ கையில் காசு இருக்குமா? அந்த காசு என்ன பண்ணல? சேவ் பண்ணல. இது யார் சொல்கிறா? எக்கனாமிக் சர்வே சொல்கிற பாயிண்ட். இப்போ அடுத்து இதே பாயிண்ட்டை கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா, சரி, எக்கனாமிக் சர்வே சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான், பட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பாருங்க. எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லுது? கன்சம்ஷன் குறைஞ்சு போச்சு, வழக்கமானதை விட குறைஞ்சு போச்சு. அப்போ சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் தானே. அப்போ சேவிங்ஸ் அதிகமாகல தான். என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் மாதிரி இருந்த மக்கள் இப்போ கிடையாது. பேங்க்ல சேவ் பண்ணா வட்டி வரும் அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல பேங்க்ல சேவ் பண்ணுறதால பெரிய லாபம்லாம் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க மக்கள். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காசை 3 ஆங்கிள் பண்ணுறாங்க. ஒன்று, கையில் வச்சுருக்காங்க, ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஃப்ளேஷன்லாம் குறைஞ்சு போயிடல, அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காசுக்கு மதிப்பு கிடையாது, வச்சிருக்கலாம். ஒன்று, சில பேர் கையில் வச்சுருக்காங்க, சேவிங்ஸ் பண்ணாமல் கையில் வச்சுருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி ஒரு வட்டி வரும், அந்த வட்டி காசு இருக்குல்ல, காசுக்கான வேல்யூ ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். என்ன ரீசன்? இன்ஃப்ளேஷன். அதுக்கு என்ன பண்ணலாம்? கோல்டாக வாங்கிடலாம். வீட்டில் கோல்டு வாங்கி வச்சுக்கலாம். இப்போ கோல்டு இப்போ வாங்கி வச்சுக்கிட்டா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பணத்தோட மதிப்பு எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். பட் கோல்டு வேல்யூ எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ கோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் கோல்டு யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த 10 இயர்ஸில் நம்ம கிட்ட இப்போ கையில் ஒரு 1 லட்சம் இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்த ஒரு 10 இயர்ஸில் 1 லட்ச ரூபாய்க்கு வேல்யூவே இருக்காது, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுனால. அது 1 லட்சத்துக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன லேண்ட் வாங்கலாம். எங்கே லேண்ட் வாங்கலாம்? நம்ம சிட்டியில் இருக்கோம்னா சிட்டிலலாம் லேண்டு காசு சம்மதிக்கும். அப்போ சிட்டி விட்டு வெளியே போயிடலாம். Tier 2, Tier 3 ஏரியாஸ் போயிடலாம், டவுன் ஏரியாவுக்கு போயிடலாம். எங்கே ரொம்ப ரொம்ப லேண்ட் வேல்யூ கம்மியாக இருக்கோ அந்த லேண்டை போய் வாங்கிடலாம் 1 லட்ச ரூபாய்க்கு. ஒரு 5 இயர்ஸ்க்கு 10 இயர்ஸ்க்கு வித்தா அதிகமாக இருக்கும். ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கன்சம்ஷனை அவங்க குறைக்கல, கன்சம்ஷனை வேற ஒரு ஆங்கிளில் கன்சியூம் பண்ணுறாங்க. கோல்டு மாதிரி இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இந்த ஆசையில் டைவர்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இதுவும் ட்ரூ வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? 2 பாயிண்ட் ட்ரூ. கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம வழக்கமாக அதிகமாக கன்சியூம் பண்ணுவோம், கன்சம்ஷனை குறைச்சாச்சு. ஃபார்முலா பேங்க்ல சேவிங் பண்ணல. அந்த கன்சம்ஷன்ல குறைச்ச காசு என்ன பண்றோம்? வேற விஷயத்துக்கு டைவர்ட் பண்றோம். கேஷா வச்சிருக்கோம், கோல்டா வச்சிருக்கோம், லேண்ட் வாங்குறோம், தூரத்துல வாங்குறோம். அப்ப இந்த 3 நாள்ல பேங்க்குக்கு காசு வர மாட்டேங்குது. பேங்க்குக்கு காசு வராதனால எப்படி பேங்க் என்ன பண்ணும்? லோன் கொடுக்கும். பேங்க் லோன் தரலனா எப்படி பிசினஸ் ஆரம்பிக்க முடியும்? ஸோ மக்கள் சேவ் பண்ணாம பிசினஸ் ரன் ஆகாது, பிசினஸ்க்கு லோன் தர முடியாது. ஸோ மக்கள் என்ன பண்ணல? பேங்க்லயும் சேவ் பண்ணல, இல்ல கேபிட்டல் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணல. அது ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்குவாங்கல்ல, அப்ப ஷேர் என்ன ஆகும்? இந்த காசு ஒரு கம்பெனி தானே போகும், அப்படி இன்வெஸ்ட் பண்ணல. வேற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ரூட்ல மக்கள் இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ இது ஒரு வகையில டிஸ்டார்ஷன் தான், ப்ராப்ளம் தான். என்ன ரீசன்? பிசினஸ் லோன் தர முடியல. ஒன்று, நீ எங்க போய் காசு இன்வெஸ்ட் பண்ற? ஒரு பேக்வேர்டு ஒரு ஏரியாவில் போயிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்ட், சின்ன லேண்ட் வாங்குறேன். இப்போ எல்லாருமே இதே மாதிரி லேண்ட் வாங்கிட்டே இருக்கீங்கன்னா, அதுக்கு நான் வச்சுக்கேன், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வச்சிருக்கேன். எனக்கு சிட்டி போகிற ஐடியா கிடையாது. லோக்கல் லெவலில் இந்த டவுன் ஏரியாவில் ஒரு பிஸ்னஸ் பண்ண பிளான் வச்சிருக்கேன். என்ன ரீசன்? லோக்கல் ஏரியாவில் எல்லாமே விலை கம்மி தானே. நான் இப்போ போய் லேண்ட் வாங்கலான்னு பார்த்தா, இப்போ என் பிஸ்னஸ்க்கு லேண்ட் வாங்கலான்னு பார்த்தோன்னா லேண்ட் வேலைனா ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆர்டிஃபிஷியலி. கரெக்டாக? ஏன்னா இப்போ எங்கள் ஊரில் லேண்ட் வேலை அதிகமானதுக்கான காரணம் எங்கள் ஊர் மக்கள் கிடையாது, தள்ளி இருக்கிற மக்கள். அவங்க காசு சேவ் பண்ணுறதுக்கு லோக்கல் ஏரியாவில் லேண்ட் டிமாண்ட் பண்ணி விலை அதிகமாகிடுச்சு. இப்போ என்னால் பண்ண முடியாது? Tier 2லையும் Tier 3லையும் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, பேங்க்லேயும் லோனும் வாங்க முடியல. சரி, சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து லோக்கல் ஏரியாவில் பண்ணலாம் பார்த்தா லோக்கலில் லேண்ட் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ டிஸ்டார்ஷன். ஸோ மக்களோட சேவிங் ஹேபிட் இல்லாததுனால வேற ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது. லிங்க் பண்ண முடியுதா? அகைன் சொல்கிறேன், பேங்க் வச்சுக்கலாம். பேங்கோட எய்ம் வந்து பிசினஸ் பீப்புளுக்கு லோன் தரணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் ரிசர்வ்டு ரேஷியோ அதை குறைக்கிறாங்க, எல்லா பேங்க்ஸும் குறைக்கிறாங்க வச்சுக்கலாம். என்ன பண்ண போகுது? கேஷ் ரிசர்வ் பண்ண தேவையில்ல, மக்களுக்கு லோன் தரலாம். ஓகே, மக்கள் டெபாசிட் பண்ணல, சேவிங்ஸ் கம்மி, ஸோ அதில் காசு கிடையாது. பேங்க் என்ன பண்ணுது? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ குறைச்சிக்கிட்டு அந்த காசு என்ன பண்ண போகுது? லோன் தர போகுது. பட் பிஸ்னஸ் பீப்புள் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன்? அவன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வேல்யூ, லேண்ட்லாம் இருக்குல்ல, இன்புட் காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க்கோட இல்லை ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி என்ன ஆக மாட்டேங்குது? எஃபெக்டிவ் இருக்க மாட்டேங்குது. வட்டியை குறைச்சும் பிஸ்னஸ் பீப்புள் வாங்க வர மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன்? அந்த லோனை வாங்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு லேண்டு காஸ்ட் எதுவுமே கரெக்டாக இல்லை, எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்குல்ல. மக்களோட கன்சம்ஷன் ஸ்லோ ஆகிடுச்சு. கன்சம்ஷன் அதிகமாக்கணும்னா நிறைய வேலை தரணும்னா பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணணும்? நம்ம லோன் தரணும். பிஸ்னஸ்க்கு லோன் தர முடியல, காரணம் சேவிங்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கே தவிர அதிகமாகல. ரெண்டாவது, Tier 2 ஏரியாஸில் காஸ்ட் இன்புட் அதிகமானதுனால
லோனு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்காங்க. ஸோ ஸ்லோ டவுன் அப்படியே இருக்கு. ஓரளவுக்கு லிங்க் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? வேற வழியே இல்லை, மக்களை கன்சியூம் பண்ண அதிகமாக்கி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். அதோட அடுத்த கட்டத்தை என்னது? டேக்ஸை குறைப்போம். மக்களுக்கு காசு இருக்கும், இன்னும் செலவு பண்ணுவாங்க. இது ஓகேவா? அடுத்து இண்டஸ்ட்ரி வைக்க யாரும் வர மாட்டேங்கிறாங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இண்டஸ்ட்ரிக்கு, இந்த ப்ரொடியூசருக்கு நிறைய ஃப்ரீயாக தரலாம், இன்சென்டிவ் தரலாம். எலக்ட்ரிசிட்டி இன்சென்டிவ், லேண்ட் இன்சென்டிவ். நீ காஸ்ட்னால தான் வர மாட்டேங்கிற, எல்லாமே இன்சென்டிவ். மீனிங் புரிஞ்சா? இப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு அனிமல் ஸ்பிரிட் மாதிரி எவ்வளோ வேகமாக கன்சம்ஷன் அதிகமாக்க முடியும் அந்த வேலையை பண்ணுது. மக்கள்கிட்ட டேக்ஸை குறைச்சி அந்த காஸ்ட்டில் கன்சம்ஷன் அதிகமாக ட்ரை பண்ணுறோம், காசு அதிகமாக ட்ரை பண்ணுறோம். அட் சேம் டைம் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காங்களோ, ப்ரொடியூசர் பண்ண போகிறோம், யாரெல்லாம் ப்ரொடியூசர்ஸோ அவங்களை இன்வைட் பண்ணி இன்சென்டிவ் கொடுத்து ப்ரொடக்ஷன் அதிகமாக்குறோம். என்ன ரீசன்? ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுமா? ஒரு 4 கம்பெனிங்க வருதுன்னா என்ன ஆகும்? எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுமா? எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சுன்னா கன்சப்ஷன் அதிகமாகும். ஸோ கன்சப்ஷனை ஒரு அனிமல் ஸ்பிரிட் லெவலில் சம் ஆக்டிவ் ஆகிற அளவுக்கு நிறைய பண்ணுறது கவர்மெண்ட். அல்டிமேட் என்னது? கன்சப்ஷன் தானே. ஏன் கன்சப்ஷன் அதிகமாகிட்டே இருக்கணும்? மார்க்கெட்டில் நம்ம பொருள் சீக்கிரமாக காலியாக கன்சியூம் பண்ண நம்ம ஊர் மக்களை கன்சியூம் பண்ணலாம், இல்லை எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். கரெக்டாக கன்சியூமாக என்ன ஆகும்? என்ன கம்பெனி என்ன ஆகும்? நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல. எந்த கண்ட்ரி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுதோ, எது அதிகமாக விற்குதோ, அதுன்னு பெரிய கண்ட்ரி, அதான பெரிய விஷன். அந்த விஷயம் தான் என்ன? அமிர்த் கால். ஸோ வாட் இஸ் தி அமிர்த் காலோட அப்ஜெக்டிவ்? ஜென்ரலாக பார்த்தா கன்சம்ஷன் அதிகமாக்கணும். பட் எந்த ஆங்கிளில்? 2 அப்ஜெக்டிவ். அமிர்த் கால் ஹேஸ் தி 2 அப்ஜெக்டிவ். அதில் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ். இந்தியாவோட ஜிடிபி இருக்குல்ல, அதாவது இந்தியாவோட டோட்டல் நேஷனல் இன்கம் இருக்குல்ல, அந்த இன்கம் வேல்யூ வந்து $5 trillion அளவுக்கு ஜிடிபி அதிகமாக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அது ஜிடிபி அதிகமாக்கணும். ஜிடிபி அதிகமாக அர்த்தம் கன்சம்ஷன் அதிகமாக்கணும். ஸோ டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு $5 trillion அளவுக்கு கன்சியூம் பண்ணுற அளவுக்கு ஜிடிபி அதிகமாக்கணும். ஷார்ட் டேர்ம். அடுத்து லாங் டேர்ம். 2047 வரும்போதெல்லாம் இந்தியா டெவலப்டு கண்ட்ரியாக மாறிடணும். ஸோ டெவலப்டு கண்ட்ரியா எப்படி ஆக்குறது? இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக்கணும். அப்படின்னு புரிஞ்சா? டோட்டல் சம்பளம் ஜிடிபி பை பாப்புலேஷன். ஒவ்வொருத்தவங்க சம்பளத்தையும் பிரிச்சா ஒரு காசு வரும்ல, அந்த ஆவரேஜ் அதிகமாகணும். பட் தப்பு தானே? ஒருத்தன் வந்து $100 சம்பாதிப்பான், ஒருத்தன் சம்பாதிக்க மாட்டான். பெர் கேபிட்டா இன்கம் என்ன? இந்த கண்ட்ரியில் டோட்டல் பாப்புலேஷன் 2 பேர், டோட்டலாக இந்த கண்ட்ரி சம்பாதிச்ச காசு 100. ஆவரேஜாக வருது, பிரிச்சா 50 ரூபா வருதா? மீனிங் புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி 2 பேர் தான் இருக்காங்க, ஓகேவா? ஒருத்தர் $100 சம்பாதிக்கிறான், ஒருத்தர் சம்பாதிக்கவே இல்லை. டோட்டல் ஜிடிபி எவ்வளோ? $100. எத்தனை பாப்புலேஷன்? 2. அடிச்சால வருது. அது காசு டிவைட் பண்ணுறோம், 2 டிவைட் பண்ணுறோம், 50. இப்போ சொல்கிறோம் இந்தியாவோட பெர் கேபிட்டல் இன்கம் வந்து $50. அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொருத்தவனும் 50 ரூபா சம்பாதிக்கிறான் அர்த்தம். பட் ரியாலிட்டி எப்படி இருக்கு? ஒருத்தன் $100 சம்பாதிக்கிறான், ஒருத்தன் $0. ஸோ ஜென்ரலாக பெர் கேபிட்டல் இன்கம் வந்து கரெக்டான பிரச்சனை தராது. ஒரு $5 trillion அப்படியே பாப்புலேஷன் மட்டும் ஆகும். ஒவ்வொரு ஆளுக்கும் இவ்வளோ காசு இருக்குன்னு நம்ம யோசிக்கலாம். பட் சில பேர் காசு இருக்காது, சில பேர் என்ன பண்ணுவோம்? அதிகம் சம்பாதிச்சிருப்போம். இப்போ ஆவரேஜ் போடும்போது எல்லாருக்கும் ஈக்குவலாக பிரிச்சு தர மாதிரி யோசிப்போம். அப்படி கிடையாது இல்லை. அப்புறம் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, குளோபல் லெவலில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் ரேங்கிங் பண்ணுறது யாரு? வேர்ல்டு பேங்க். எல்லா கண்ட்ரிக்கும் ரேட்டிங் தருவோம், ஸ்டார் ரேட்டிங் தரும்போது எதை பார்ப்பானா? பெர் கேபிட்டல் இன்கம் தான் பார்ப்பான். அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷனு எவ்வளோ சம்பாதிச்சிருக்கு டிவைட் பண்ணால் ஒரு ஆளுக்கு எவ்வளோ காசு பார்க்குறாங்கல்ல, ஜென்ரலாக பெர் கேபிட்டல் இன்கம் பார்ப்பான். அப்போது எவ்வளோ ஜிடிபி அதிகமாக்குறோமோ பெர் கேபிட்டல் இன்கம் இருக்கும், பிரித்து பார்த்தா அதிகமாக இருக்கும்போது தெரியும். வேர்ல்டு பேங்க் கிட்ட நம்ம ஸ்டார் ரேட்டிங் அதிகமாகிட்டா இந்தியா சேஃபர் கண்ட்ரி, எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கு, எல்லாருமே நிறைய சம்பாதிக்கிறாங்க, அப்போ கம்பெனி வைக்க வருவாங்க. கரெக்டா? நிறைய கம்பெனி வச்சா நிறைய எம்ப்ளாய்மெண்ட், நிறைய ப்ரொடக்ஷன், இந்தியா டெவலப்டு கண்ட்ரியாக மாறிடும். தானே? ஸ்டார் ரேட்டிங் அதிகம், இந்த கண்ட்ரியில் ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறது அதிகமாக சம்பாதிக்கிறான். ஸோ டெவலப்டு கண்ட்ரி. அப்போ டெவலப்டு கண்ட்ரியோட ஸ்டேட்டஸ் கிடைச்சிச்சுன்னா யூஎன்ல செக்யூரிட்டி கவுன்சிலில் பெரும் மெம்பர்ஷிப் எல்லாத்தையும் கிடைக்க என்ன பண்ணலாம்? டிமாண்ட் பண்ணலாம். யோசிக்க முடியல. இந்த கண்ட்ரியோட பெர் கேபிட்டல் இன்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். டோட்டல் ஜிடிபியில் டோட்டல் இன்கம் பாப்புலேஷன் டிவைட் பண்ணால் ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளோ வருன்றது ஆவரேஜ் பண்ணுறோம். பட் ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்க அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஆவரேஜ் தான். பட் பெர் கேபிட்டல் இன்கம் யூஸ் பண்ணி தான் ரேங்கிங் பண்ணுறாங்க வேர்ல்டு பேங்க். அவன் ரேங்கிங்கில் நம்ம டாப்பில் இருந்தோம்னா பிசிஐயில் டெவலப் கண்ட்ரின்ற பேர் கிடைச்சிரும், அதை வச்சு நிறைய டிமாண்ட் பண்ணலாம். கரெக்டாக? செகண்ட் சொல்லலாமா? அமிர்த் காலோட எய்ம் என்ன? ஒரு விஷயம் இருக்குது, டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றணும், பெர் கேபிட்டல் இன்கம் அதிகமாக்கணும். அதுக்கு $5 trillion எக்கனமியாக இந்தியா மாற்றணும். நிறைய சம்பாதிக்க ட்ரை பண்ணால் பெர் கேபிட்டல் இன்கம் அதிகமாக இருக்கும். பட் இந்த மெத்தடில், இந்த விஷயத்தில் எல்லா இண்டிவிஜுவலும் சம்பாதிக்கிறாங்களா தெரியாது. கரெக்டாக? அப்போ இதில் 3வது பாயிண்ட்டாக ஆட் பண்ணுறாங்க, நம்ம உருவாக்க வேண்டிய பிளான் என்னன்னா, என்ன growth? இன்க்ளூசிவ் growth. இது ஆட் பண்ணுறாங்க. என்ன அர்த்தம்? அந்த $5 trillion காசு சம்பாதிக்கிறோம்ல, இந்தியா இன்கம் உருவாக்குதுல, அந்த இன்கம்ல எல்லாருக்கும் பங்கு இருக்கணும். அதாவது வில்லேஜ் லெவலில் இருக்கிற ஒரு யங்ஸ்டரும் வேலைக்கு போயிட்டு அந்த காசு அதில் வந்துருக்கணும். அப்போ எல்லாரும் உள்ளடக்கிய டெவலப்மெண்ட்டை உருவாக்க ட்ரை பண்ணுறோம். அப்போ இந்தியா வந்து இன்க்ளூசிவ் growth டார்கெட் பண்ணுறதுனால இந்த $5 trillion பணக்காரங்க மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ண அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்கும். எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்ச கான்ட்ரிபியூஷன்ல உருவான $5 trillion எக்கனாமி. இன்க்ளூசிவ் growthனால உருவான காசு. ஸோ பெர் கேபிட்டல் இன்கம் டீசெண்டாக தான் இருக்கும். அண்ட் இன்னும் ஃபோக்கஸ்ஃபுல்லா இன்க்ளூசிவ் growthல நம்ம ஃபாலோ பண்றது, we are following the saturation principle. இதான் முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா ஒரு $100 சம்பாதிச்சிருக்கு இந்த வருஷம் இன்கம். அது கான்ட்ரிபியூட் பண்ணது யாரு? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடியில் $100 கான்ட்ரிபியூட் பண்ணது அர்பன் தான், சிட்டி தான். வில்லேஜ் நோ கான்ட்ரிபியூஷன் வச்சுக்கலாம். பட் ஆவரேஜா பாப்புலேஷன் மட்டும் ஆகும், ஒரு பெர் கேபிட்டல் வரும். அடுத்து என்ன பண்ண போறோம்? இன்க்ளூசிவ் growth கொண்டு வந்தாச்சு. அப்போது அர்பன்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டவுன்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த காசும் ஆட் ஆகுது.
வில்லேஜில் ஒருத்தர் வேலை கிடைக்குது, அதுவும் ஆட் ஆகுது, இன்க்ளூசிவ் growth. இப்போ அடுத்து சேச்சுரேஷன் பிரின்சிபல். வில்லேஜை பார்க்காதீங்க, வில்லேஜில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்குதா? அவங்க காசு, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் 100 ரூபாவா? ஒரு வில்லேஜுக்கு ஒரு லைட் போடுறது வேற, வீட்டுக்கு லைட் போடுறது வேறு. அப்போ நம்மளோட growth மாடல் வந்து இன்க்ளூசிவ் growth, அதுலேயும் சேச்சுரேஷன் பிரின்சிபல். ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட்லையும் ஒரு இன்கம் வந்து அது இந்தியா கான்ட்ரிபியூஷன் வருதா? அப்போ இன்க்ளூசிவ் growthல சேச்சுரேஷன் பிரின்சிபல் நம்ம அப்ளை பண்ணியாச்சுன்னா பர் கேபிட்டா இன்கம் growth-ஐ தைரியமாக சொல்லலாம். கரெக்டாக? அப்போ இந்தியா 5 ட்ரில்லியன் எக்கனாமி அச்சீவ் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற மாடல் இன்க்ளூசிவ் growth மாடல் த்ரூ சேச்சுரேஷன் பிரின்சிபல். அப்படின்னா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற எக்கனாமி தானே இது. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ஃபாலோயிங் வாட்? செகுலர் பிரின்சிபல் தானே, எல்லாரும் உள்ளடக்கியே டெவலப்மெண்ட் தானே, செகுலரிசம் தானே. ஸோ இந்தியாவோட எய்ம் என்ன? இந்தியாவோட இன்கம் $5 trillion அளவுக்கு அதிகமாக்கணும். த்ரூ விச் பாலிசி? இன்க்ளூசிவ் growth. இன்க்ளூசிவ் growth எப்படி உருவாக்குறது? வாட் இஸ் இன்க்ளூசிவ் growth? இந்த கான்ட்ரிபியூஷனை வந்து சில கம்பெனிஸ் மட்டும் தரக்கூடாது, பெரிய கம்பெனிஸ் மட்டும் நிறைய சம்பாரிச்சு அதை கண்ட்ரி தரக்கூடாது. எல்லாருக்கும் வேலை கிடைச்சு அதில் வர காசாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? அகைன் பார்க்கலாம். நேஷனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு ஒரு இன்கம் என்ன பண்ணுவோம்? கன்சியூம் பண்ணுவோம், சேவிங் பண்ணுவோமா? இதை எப்படி சிம்பிளா எப்படி எழுதலாம்? நேஷனல் இன்கம் இன்னொரு வார்த்தை y இஸ் ஈக்குவல் டு C+S மாற்றி எழுதலாம். இப்போ இதே ஃபார்முலாவை கொஞ்சம் மாற்றி எழுதலாம். நேஷனல் இன்கம் இந்த C எப்படி கொண்டு வரலாம்? -C ஈக்குவல் டு S. இதுக்கு என்ன மீனிங்? இந்த வருஷத்தோட இன்கம், அந்த டோட்டல் இன்கம்ல செலவு பண்ணிட்டேன், கன்சம்ஷன் செலவு பண்ணிட்டேன், மிச்சிருக்க காசு என்ன? சேவிங்ஸ். கரெக்டா? அதான் அர்த்தம். டோட்டல் சம்பளம், அதில் தினசரி செலவு கன்சம்ஷன் பண்ணிட்டு மிச்சிருக்க காசு என்னது? சேவிங்ஸ். சேவிங்ஸ் எங்கே இருக்கு? பேங்க்ல இருக்கு. இந்த சேவிங்ஸ் காசு யாருக்கு தரணும்? பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். கரெக்டா? பட் பெரிய பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது இன்க்ளூசிவ் growth வராது. இந்த சேவிங்ஸ் காசை யாருக்கு லோனாக தரணும்? MSMEs, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்களே, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், குட்டி இண்டஸ்ட்ரீஸ், அவங்களுக்கு இந்த லோனை கொடுத்தா இந்தியா முழுக்க நிறைய பிஸ்னஸ் ரன் ஆகும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இருக்கிற சேவிங்ஸை MSMEஸ்க்கு லோன் தர வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $100 காசு தரும். அந்த குட்டி இண்டஸ்ட்ரி என்ன பண்ணும்? கம்பெனி ஆரம்பிக்குமா? டெக்னாலஜி வாங்குமா? சின்ன இண்டஸ்ட்ரி தானே. சின்ன இண்டஸ்ட்ரி வந்து என்ன டெக்னாலஜி வாங்கும்? கம்மி காஸ்ட்ல ஒரு பழைய டெக்னாலஜி தானே வாங்கும், நியூ டெக்னாலஜி வாங்காதில்ல. ஒரு பெரிய கம்பெனி தான் ஹைடெக் டெக்னாலஜியை என்ன பண்ணும்? இம்போர்ட் பண்ணும். குட்டி இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்க? கையில் கிடைச்ச காசை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற டெக்னாலஜி வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லா MSMEஸும் ஓல்டு மிஷின்ஸ், ஓல்டு டெக்னாலஜி பயன்படுத்தினீங்கன்னா நீங்க உருவாக்குற பொருள் குவாலிட்டி எப்படி இருக்கும்? குவாலிட்டியும் கம்மியா இருக்கும். பழைய மிஷினு, அப்போ அதில் உற்பத்தி பண்றதுக்கு என்ன ஆகும்? டைம் ஆகும். டைம் ஆச்சுன்னா காஸ்ட் எப்படி இருக்கும்? ப்ரைஸும் அதிகமாக இருக்கும் தானே. அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே அதிகமாக இருந்துச்சுன்னா உங்க பொருள் யாரும் வாங்குவாங்களா? யாரும் வாங்க மாட்டாங்க. பொருள் அதிகமாக தான் இருக்கும். அப்போ MSMEக்கு லோன் கொடுத்தும் இவங்க உற்பத்தி பண்ணுற பொருள் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அவன் யூஸ் பண்ணுறது பழைய மிஷின், குவாலிட்டியாகவும் இல்லை, அதிகமாகவும் காசாக இருக்குது. மக்கள் பொருள் வாங்க மாட்டாங்க. உற்பத்தி பண்ணுறது என்னது? வேஸ்ட், அப்படியே மார்க்கெட்டில் தேங்கி நிற்குது. அப்போது இந்த குட்டி இண்டஸ்ட்ரீஸில் வேலைக்கு ஆள் வச்சாங்களே, அவங்க வேலை என்ன ஆகிடும்? போயிடும்ல. அப்போ அவங்க வேலை போயிடுச்சுன்னா இன்க்ளூசிவ் growth ஆகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? நம்ம இன்கமில் கன்சப்ஷன் செலவு பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சேவிங்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? MSMEக்கு தரோம். பட் இது மட்டும் பத்தாது. இந்த சேவிங்ஸ் கூட டெக்னாலஜி அவங்களுக்கு தரணும். டெக்னாலஜிக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அதுக்கு ஸ்கீம்ஸ் போட்டு அவங்களுக்கு நியூ மிஷின் வாங்குறதுக்கான ஒர்க் அவுட்டும் கவர்மெண்ட் பண்ணணும். இப்போ எல்லாருக்கிட்டையும் நியூ மிஷின்ஸ்க்கான காசு இன்சென்டிவாக கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் இது எப்படி பார்த்தாது? எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நியூ மிஷின்ஸ், அதை கற்றுக்கிறதுக்கு, அதை ஒர்க் பண்ணுறதுக்கு மக்களுக்கு ஸ்கில் வேணும். ஸோ இதுதான் சீக்ரெட் ஆஃப் இன்க்ளூசிவ் growth. சேவிங்ஸை கடன் மட்டும் பத்தாது. அந்த எந்த கம்பெனி கடன் தரையோ அவங்ககிட்ட நியூ மிஷின் இருக்கான்னு செக் பண்ணு, நியூ மிஷினை கொடு, அண்ட் ஆல்சோ ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணு. இப்போ என்ன ஆகும்? எல்லா MSSயும் சூப்பர் குவாலிட்டி பொருள் உருவாக்கும். என்ன ரீசன்? ரெண்டுமே இருக்குது, ஸ்கில்லும் இருக்குது, மிஷின்ஸும் இருக்குது. இப்போ நிறைய பொருள் உற்பத்தி பண்ணும், டைமும் கம்மியாகும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எக்கனாமியோட இன்கம் ஆகும், அதிகமாகும், 5 trillion ஈஸியாக வந்துடும் த்ரூ இன்க்ளூசிவ் growth. ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா ஆஃப் அம்ருத் கால். 2047 ஒரு லாங் விஷன் இருக்குல்ல, நியூ இந்தியா, டெவலப்டு இந்தியா. அதுக்கு தான் விஷன். யூ ஹேவ் டு கிரியேட் 5 trillion, பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக்கணும் த்ரூ இன்க்ளூசிவ் growth, சேச்சுரேஷன் பிரின்சிபல், என்கரேஜிங் MSMEs, நியூ மிஷின்ஸ், நியூ ஸ்கில்ஸ். இதெல்லாம் உருவாக்குனா அம்ருத் கால் சக்ஸஸ். அம்ருத் காலோட முக்கியமான பாயிண்ட்ஸ் மைண்டில் இருக்குல்ல. எஸ். ஸோ இந்த 2047 விஷனை தான் யார் அனலைஸ் பண்ணியிருக்கா? எக்கனாமிக் சர்வே அனலைஸ் பண்ணியிருக்கு. அது ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து இந்த விஷனுக்கான முக்கியமான ஸ்ட்ராங் யார்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டா? அதை பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி 2 கொஸ்டின் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு தெரிஞ்ச செக்டார்ஸ்லாம் சொல்லுங்களேன். முக்கியமான செக்டார்ஸ். அக்ரிகல்ச்சரல் செக்டார், வேற இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் செக்டார், அப்புறம் சர்வீஸ் பண்ணுறது, சர்வீஸ் செக்டாரா? இந்தியாவோட எய்ம் என்ன? ஏதாவது ஒரு செக்டாரை இம்ப்ரூவ் பண்ணுமா? எல்லா செக்டாரும் இம்ப்ரூவ் பண்ணுமா? எல்லா செக்டாரும் தானே. அப்போ அந்த growth மாடலுக்கு பேர் என்ன? பேலன்ஸ்டு growth. இன்க்ளூசிவ் growth வேற. இன்க்ளூசிவ் growthனா எல்லாரும் உள்ளடக்கிய growth. இங்கே பேலன்ஸ்டு growth அர்த்தம் எல்லா செக்டாரையும் ஒன்றா டெவலப் பண்ணணும், எல்லாத்தோட growthையும் ஈக்குவலாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், இந்த எல்லா செக்டாரையும் க்ரோ பண்ணணும்னா, டெவலப் பண்ணணும்னா எது பேசிக்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் வச்சுக்கலாம். எல்லா ஊருக்கும் பஸ் வேணும், இல்லை ட்ரெயின் விடணும் வச்சுக்கலாம். இந்த பஸ் விடுறதுக்கு, ட்ரெயின் விடுறதுக்கு என்ன தேவை? என்ன சொல்கிற பிடிச்சா? எல்லா ஊருக்கும் பஸ் ஃபெசிலிட்டி வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பஸ்ஸை உருவாக்குவீங்களா, ரோடு போடுவீங்களா? எல்லா ஊருக்கும் ட்ரெயின் வரணும்னா ட்ரெயினை உருவாக்குவீங்களா, ஃபர்ஸ்ட் ரயில்வேஸ் ட்ராக் போடுவீங்களா? ரோடு தானே போடுவீங்க, ட்ராக் தானே போடுவீங்க. இப்போ எது முக்கியம்? எல்லா செக்டரோட growthம் எதை பேஸ் பண்ணி இருக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி இருக்கு.
இது புரிஞ்சா உங்களுக்கு? செகண்ட் பாயிண்ட். சிமிலர்லி அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னா மேனுஃபேக்சரோட பேசிக்ஸ் என்ன இருக்குது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. எல்லா செக்டரோட பேசிக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் முக்கியம். என்ன சொல்கிற புரியுதா? இந்தியாவில் எல்லா செக்டரோட க்ரோத்தும் சூப்பராக இல்லை அப்படின்னு கேட்டால் முக்கியமான ரீசன் எல்லா செக்டருக்கும் தேவைப்படுற ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது இன்னும் நம்ம ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கல. அப்போ இந்தியா முழுக்க பஸ் கொண்டு போகணும்னா, இந்தியா முழுக்க ரோடு பண்ணணும், விவசாயத்தை சூப்பராக பண்ணணும்னா எல்லா விவசாயிகளுக்கும் இரிகேஷன் ஃபெசிலிட்டி தரணும். எது முக்கியம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் முக்கியம். மீனிங் புரிஞ்சா? இந்தியா முழுக்க நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பெண்டிங்காக இருக்குது. எல்லா செக்டர்லையும் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ்னு நிறைய செக்டரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பெண்டிங் இருக்குது. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பெண்டிங் இருக்கும்போது க்ரோத் வருமா? வராது. அப்போ ஒரு கண்ட்ரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பெண்டிங்கில் இருக்கும்போது அந்த கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியாக மாற முடியுமா? நோ சான்ஸ். அப்போட மெயின் இலக்கு என்ன இருக்கணும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணும். அதனை மெயின் டார்கெட்டாக இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் யோசிக்குது, என்ன யோசிக்குதுன்னா, ஓகே அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பேஸ் ஃபார் க்ரோத். அப்போ என்ன பண்ணலாம்? இந்தியா முழுக்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணணும், எந்தெந்த ஊரில் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணணும், எந்த ஊரில் ரயில்வேஸ் பண்ணணும், எந்த ஊரில் ஃப்ளைட்டுக்கு பண்ணணும், எந்த ஊரில் ரோடு போடணும், எந்த ஊரில் ரயில்வேஸ் வைக்கணும், எந்த ஊரில் வந்து ஷிப் விடணும், டோட்டலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ பண்ணால் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகிடும். ஒரு லிஸ்ட் வேணும்ல. கவர்மெண்ட் அந்த லிஸ்ட்டை யார்கிட்ட கேட்கலாம்? அதை பற்றி யோசிக்கிற ஐடியா யார்கிட்ட இருக்குது? எந்த குரூப் கிட்ட இருக்குது? இந்தியாவோடைய திங்க் டேங்க் யார்? நித்தி ஆயோக் தானே. ஸோ கவர்மெண்ட் நித்தி ஆயோக் கிட்ட கேட்டிருக்கு, இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, லிஸ்ட் கொடுங்க. நித்தி ஆயோக் என்ன சொல்லுது? ஒரு ப்ராஜெக்ட்டில் 2 ப்ராஜெக்ட்டில் ஒரு லிஸ்ட்டாக ப்ராஜெக்ட் பண்ணணும். ஒரு பெரிய பைப் லைன் என்ன பண்ணணும்? நீங்கள் போடணும். இந்தியா முழுக்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பண்ணணும். ஒரு லிஸ்ட் கொடுக்குது, ஒரு பெரிய பைப் லைனே கொடுக்குது. நான் பைப் லைன் வார்த்தையை யூஸ் பண்ணுறது புரியுது உங்களுக்கு? ஒரு லாங் ஷீட் மாதிரி இவ்வளோ லிஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா ப்ராஜெக்ட்டையும் சேர்த்து ஒரு பேர் வைக்கிறாங்க, நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப் லைன். நாட்டுக்கு தேவையான டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும் யோசிக்க முடியுதா? சிம்பிளாக NIPன்னு சொல்லலாமா? எப்போல்லாம் நியூஸில் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப் லைன் வார்த்தை கேள்விப்படுறீங்களோ உங்கள் மைண்டுக்கு என்ன வரணும்? இந்தியா முழுக்க எல்லா செக்டரும் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் தேவையோ, என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் தேவையோ எல்லா லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இதில் இருக்கும். இந்த லிஸ்ட் ஆஃப் பைப் லைனை எப்போ நித்தி ஆயோக் கொடுத்துச்சு? 2020 கொடுத்துச்சு. ஸோ நித்தி ஆயோக் கொடுத்த டோட்டல் லிஸ்ட் 9,766 ப்ராஜெக்ட்ஸ். இந்தியா முழுக்க இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி ஆகணும். ப்ராஜெக்டாக புரியுதா? இந்த ஊரில் ரோடு போகிறது ஒரு ப்ராஜெக்ட், அந்த ஊரில் எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறது ஒரு ப்ராஜெக்ட், அந்த ஊரில் பில்டிங் உருவாக்குறது, ஒரு ஸ்கூல் உருவாக்குறது ஒரு ப்ராஜெக்ட். என்ன ரீசன்? வாட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது இல்லை. இப்போ இந்தியா முழுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங் ஆகணும்னா அட்லீஸ்ட் ஒரு 9,766 ப்ராஜெக்ட்டை நீங்கள் முடிச்சாகணும். இவ்வளோ ப்ராஜெக்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்போ இவ்வளோ ப்ராஜெக்டை முடிச்சிட்டிங்கன்னா இந்தியாவோட அட்லீஸ்ட் ஒரு 37 சப் செக்டார் இம்ப்ரூவ் ஆகிடும். மீனிங் புரிஞ்சா? நம்ம செக்டார் பார்த்தோம்ல, அக்ரி, மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ். இது ஜென்ரலாக மேக்ரோவாக இருக்கிற 3 செக்டர். அந்த ஒவ்வொரு செக்டரையும் பிரிக்க முடியல. இப்போ சோஷியல் எடுத்து என்ன பண்ணலாம்? ஹெல்த் தனி, எஜுகேஷன் தனி, ஃபுட்டு தனி, நாலேஜ் தனி, அவேர்னஸ் ப்ரோக்ராம் தனி, இன்சூரன்ஸ் நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த 9,766 ப்ராஜெக்ட்ஸ்ன்றது ரேண்டம் கிடையாது. இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா இந்தியாவோட ஒரு 37 சப் செக்டார்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிடும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங் ஆகிடும். அவளுக்கு யோசிக்க முடியல. சப் செக்டார் யோசிக்க முடியல. பிரைமரி கேர் ஒரு செக்டார், ஒரு சப் செக்டார். செகண்டரி கேர் சப் செக்டார். டெர்ஷியரி செக்டார், பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு இன்னும் சப் செக்டார். நிறைய டிவிஷன்ஸ் இருக்குல்ல. எல்லா டிவிஷன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டோட்டல் ப்ராஜெக்ட்ஸ். பட் இதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இவ்வளோ ப்ராஜெக்ட்டை பண்ணி முடிக்கிறதுக்கு செலவாகும் தானே. எவ்வளோ செலவாகும்? அது யார் சொல்கிறா? நித்தி ஆயோக் சொல்கிறாங்க 111 லட்சம் கோடி செலவாகும். கவர்மெண்ட் உங்களோட பட்ஜெட்டில், இந்த வருஷம் பட்ஜெட்டில் நீங்கள் 111 லட்சம் கோடியை வந்து அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ப்ராப்ளம் சால்வ். பட் 20 லட்சம் கோடி போடுறதுனே கஷ்டம். அந்த மேப் புரியுதா? பேலன்ஸ் growth உருவாக்கணும். growthக்கு பின்னாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இன்ஃப்ராவை பண்ண ஆரம்பிக்கலாம். எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ காசு தேவைப்படுது? 111 லட்சம் கோடி தேவைப்படுது. ஓகே இல்லை? ரோடு போடுறது, பிரிட்ஜ் போடுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, அப்புறம் பொருளை ஸ்டோர் பண்ணுறதுக்கான கோல்டு ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே வந்துருக்கு. எல்லாத்தையும் கவர் பண்ண டோட்டல் அமௌண்ட் ஆஃப் காசு 112 லட்சம் கோடி தேவைப்படுது. அடுத்து கவர்மெண்ட் ஒரு கொஸ்டின் இருக்குது. சரி, ஏதோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாச்சு, 20 லட்சம் கோடி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் வச்சுக்கலாம். இந்த எல்லா காசும் இந்த ப்ராஜெக்ட்டில் கரெக்டாக செலவு பண்ணுறாங்களா இல்லை வந்து ஸ்கேம் பண்ணிடுறாங்களா? ஒரு டவுட் வரும்ல. அப்போ என்ன பண்ணுறது? இந்த காசில் கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ண வச்சு ப்ராஜெக்ட் நடக்கலன்னா இந்த காசு எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? நித்தி ஆயோக் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுது. நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணி ஆகணும், ஒரு ஆன்லைன் சிஸ்டம் ரெடி பண்ணி ஆகணும். எல்லா ப்ராஜெக்ட்டையும் ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் ரெடி பண்ணணும். ட்ராக் இன்டகிரேட்டட் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் கிரிட், இதான் ஆன்லைன் போர்ட்டல். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எந்த ஊர் நடக்குதோ அந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ட்ராக் பண்ணணும்னா இந்த போர்ட்டல் போயிடலாம். அதாவது இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் கிரிட்டை எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ட்ராக் பண்ணுறதுக்கான போர்ட்டல், ட்ராக் தி இன்டகிரேட்டட் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் கிரிட். இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன ப்ராஜெக்ட் நடக்குது, அது எவ்வளோ ப்ராக்ரஸ் ஆகிருக்குன்றது செக் பண்ணிக்கலாம். ஸோ காசு என்ன பண்ணலாம்? மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் என்னது NIPயோட முக்கியமான சிம்பிள் பாயிண்ட்ஸ். லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், எத்தனை சப்செக்டர் கவர் பண்ணுது, எவ்வளோ காசு தேவைப்படுது, ட்ராக் பண்ணுறதுக்கு என்ன ஃபெசிலிட்டி. ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது? 111 லட்சம் கோடியா? இவ்வளோ அமௌண்ட்டை கவர்மெண்ட்டெல்லாம் ரெடி பண்ண முடியுமா? ரெடி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லா ப்ராஜெக்ட்டும் பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு ப்ராஜெக்டா நாம பாதி காசை போடுவோம்,
மிச்சம் பாதி காசை ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு ஏலம் விடலாம். யோசிக்க முடியல. அப்போ நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனில் சொல்லப்படுற எல்லா லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸையும் நான் பண்ண போகிற மாடல் என்ன மாடல்? பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல். கரெக்டாக? அண்ட் இந்த ஆங்கிள் யோசிக்க முடியுதா? அந்த ஃபுல் ரோடு போடுற ப்ராஜெக்ட்டையும் ப்ரைவேட்டில் தரலாம்ல. பட் அது எக்ஸ்ட்ரா பர்டன்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. கவர்மெண்ட் இவ்வளோ காசை பாதி காசு தரேன்னு சொன்னால் தான் ப்ரைவேட் உள்ள வருவோம். ப்ரைவேட் என்கரேஜ் பண்ணணும்ல. ஸோ இந்தியா ஃபாலோ பண்ணுற மாடல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். எல்லாத்தையும் ப்ரைவேட் தரல, கவர்மெண்ட்டும் ஏதோ ஒன்று பண்ணுது, பார்ட்டிசிபேட் பண்ணுது. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இருக்கா? 115 லட்சம் கோடி செலவு பண்றோம்னா இது என்ன காசு? இது செலவு தானே, எக்ஸ்பெண்டிச்சர். என்ன எக்ஸ்பெண்டிச்சர்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா? இந்தியாவில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் யாரெல்லாம் பண்றா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணுது, பிளஸ் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்லையும் ஒரு என்ன பண்றோம்? ப்ராஜெக்டை பண்றோம். என்ன சொல்ற புரிஞ்சா? இந்த 115 லட்சம் கோடியை கொண்டு வரதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்? சென்டர் கொஞ்சம் தருது, ஸ்டேட்ஸ்ல ப்ராஜெக்ட் பண்ணும், அண்ட் சில ப்ராஜெக்ட்டை பிரைவேட்டும் சேர்ந்து பண்ணுது. கரெக்டா? இன்னொரு பாயிண்ட்டுங்க, இது ஃபார்முலா கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்ம யோசிக்கிறோம் எப்படி அந்த காசு அரேஞ்ச் பண்ணுறோம். ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறலாம் யாரு? சென்ட்ரலும் பண்ணுது, ஸ்டேட்டும் பண்ணுது. பார்த்தோம் எஃபெக்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம்ல. அந்த ஸ்டேட் தனியாகவே இன்ஃப்ரா பண்ணணும், அண்ட் எஃபெக்ட் கேபிட்டல் எக்ஸையும் பண்ணுது, கூட இப்போ பிரைவேட் பிளேயர் உள்ள வராங்க. ஸோ இத்தனை ஆங்கிள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? ஜஸ்ட் திங்க் பண்ணுறது தான். அண்ட் இன்னொரு ஆங்கிள் யோசிச்சுக்கோங்க, நாம இவ்வளோ காசு செலவு பண்ணுறோம்னா அதுக்கு ரீசன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போகிறோம். அது ஒரு ரீசன், அதான் முக்கியமான க்ரோத்துக்கு ரீசன். ரெண்டாவது என்னது? அந்த பிஸ்னஸ் சைக்கிளில் கொஞ்சம் கீழே இருக்கிறோம். கவுண்டர் சைக்கிளிக்கல் பாலிசியாகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புஷ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? நான் என்ன பாயிண்ட் சொல்ல புரியுதா? இந்தியாவோட க்ரோத் அந்த சைக்கிளில் கீழே இல்லாமல் இருக்க வச்சுக்கலாம், டவுனில் இல்லாமல் இங்கே இருக்க வச்சுக்கலாம். இப்போ என்ன யோசிக்கலாம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம் தான், நம்ம கிட்ட இப்போ காசு கிடையாது, இந்தியோட க்ரோத் ஓரளவுக்கு மேலே போயிட்டு இருக்கு, இந்த டைம்ல என்ன பண்ண தேவையில்லை, செலவு பண்ண தேவையில்லை, வெயிட் பண்ணலாம். பட் இந்தியோட க்ரோத் எங்கே இருக்கு? கொஞ்சம் கீழே இருக்கு. கரெக்டா? இப்போ என்ன யோசிக்கக்கூடாது? நம்ம கிட்ட காசு கிடையாது, 1 லட்சம் கோடி காசு கிடையாது, அடுத்த வருஷம் பண்ணலாம் யோசிக்க முடியாது. நீங்கள் இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணலனா, எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலனா, எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கலனா, க்ரோத் ஆகிடும், எடுக்க ஸ்லோ ஆகிடும், கீழே வந்துடும். யோசிக்க முடியுதா? அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது, கவுண்டர் சைக்கிளிக்கல் பாலிசி நம்ம உருவாக்க வேண்டியது அவசியம். காசு செலவு பண்ணி ஆகணும். ஸோ மணி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பட் இதில் பாதி காசு பிரைவேட் கொடுத்துருந்தாலும் மிச்சம் பாதி காசு யார் போட்டாகணும்? சென்ட்ரல் போட்டாகணும்ல. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுவும் பெரிய காசு தானே, லட்சம் கோடியில் இது. பிரைவேட் கிட்ட பாதி ப்ராஜெக்ட் காசு வாங்கிடுறோம். ஓகே, மிச்ச காசு அலோகேட் பண்ணி ஆகணும்ல கவர்மெண்ட். அந்த காசை எப்படி அலோகேட் பண்ண போகுது? எங்கிருந்து வாங்க போகுது? என்ன பண்ணலாம்? நித்தி ஆயோக் இதுக்கும் ஒரு சிம்பிள் ஐடியா சொல்லிடுச்சு. நீங்கள் சொல்லுங்களேன், இது உங்கள் வீடு, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஓகே, இது நீங்கள் இருக்கிற இடம். உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், பட் கையில் காசு இல்லை. கடைசி கட்டம் என்ன பண்ணலாம்? உங்கள் வீட்டை ரெண்டுக்கு விடலாம்ல. ரெண்டுக்கு வர காசு என்ன பண்ணலாம்? எடுத்து செலவு பண்ணலாம்ல. சேம் அதே அப்சல்யூட் சேம் பாயிண்ட் தான். இதை என்ன சொல்லுதுன்னா, இந்தியா முழுக்க நிறைய கவர்மெண்ட் பில்டிங் இருக்கு. எல்லா கவர்மெண்ட் பில்டிங்கும் ரெண்டுக்கு விடு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 ஃப்ளோர் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுக்கு விடு. ஸோ மாதம் என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும். ஒரு 1 இயருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும்ல, அந்த காசை யூஸ் பண்ணு. மீனிங் புரியுதா? உங்ககிட்ட இந்தியா முழுக்க அசட்ஸ் இருக்கு. உன்னோட பில்டிங் தான் உன்னோட அசட். எல்லா அசட்டையும் என்ன பண்ணு? மானிட்டைஸ் பண்ணு. வார்த்தை தான் டிஃப்ரெண்ட். ரெண்டுக்கு விடு. அதை வச்சு சம்பாதிச்சிரு. உனக்கு ஒரு லேண்ட் இருக்கா, அந்த லேண்டை வாடகைக்கு விடு. உங்ககிட்ட ஒரு ஸ்டேடியம் இருக்கா, ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் இருக்கா, அந்த ஸ்டேடியம் பிரைவேட் ஈவெண்ட்டுக்கு வாடகை விடு. எல்லாத்தையும் மானிட்டைஸ் பண்ணு. அது ஒரு காசு வரும். அந்த காசை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போடு. ஸோ யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட இந்த லேண்ட் வேணும், அடுத்த 30 வருஷத்துக்கு நாங்கள் தரப்போகிறோம். பட் எங்களை என்ன பண்ணுங்க? ரெண்டுல கொடுத்துருங்க. ஸோ கவர்மெண்ட் தன்னோட ப்ராப்பர்ட்டியை ரெண்டுக்கு விட்டு அதுக்கு வர்ற காசு இருக்குல்ல, அந்த காசை வச்சு நியூ ப்ராப்பர்ட்டி உருவாக்க போகுது, நியூ ரோட போட போகுது. லாஜிக் புரியுதுல? எஸ். 2 வார்த்தை புரியுதா? உங்ககிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்பர்ட்டி அதை என்ன பண்ண போகிறேன்? அதை ரெண்டுக்கு விட போகிறேன். கரெக்டாக? அதை வச்சு புதுசாக உருவாக்க போகிறேன். இந்த ஓல்டாக இருக்கிற பில்டிங் இருக்குல்ல, அசட்ஸ் இருக்குல்ல, ப்ராப்பர்ட்டிக்கு, அதுக்கு என்ன பேர்? ப்ரௌன் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டியா, இல்லை ப்ரௌன் ஃபீல்டு ப்ராஜெக்ட் வச்சுக்கலாம். ப்ரௌன் ஃபீல்டு அசட்ஸை வச்சுக்கிட்டு யூஆர் கோயிங் டு கிரியேட் நியூ ஃபீல்டா, க்ரீன் ஃபீல்டா. இந்த வார்த்தை தெரியல. நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அது க்ரீன் ஃபீல்டு. பழைய ஒரு ப்ராஜெக்டையே யூஸ் பண்ண போகிறீங்க, அதை ரெனோவேட் பண்ண போகிறீங்க, இல்லை அதை எதை பயன்படுத்த போகிறீங்கன்னா ப்ரௌன் ஃபீல்டு ப்ராஜெக்ட். ஸோ நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனுக்கு வர வேண்டிய காசு இருக்குல்ல, 115 லட்சம் கோடி, அந்த காசை உருவாக்குறதுக்கு we are using the brownfield properties to create the greenfield properties. ஓரளவுக்கு லிங்க் பண்ண முடியல. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் ரெண்டுக்கு விட்டு வர வேண்டிய காசு இருக்குல்ல, ஸோ வருஷம் எவ்வளோ காசு கலெக்ட் பண்ணால் அதை அச்சீவ் பண்ண முடியும்? அது என்ன பண்ணுவாங்க? பட்ஜெட்டில் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் நம்ம மானிட்டைஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி மானிட்டைஸ் பண்ணி 6 லட்சம் கோடி காசு என்ன பண்ணணும்? ரெண்டுக்கு டோட்டலாக காசு சம்பாதிக்கணும். இது எந்த டார்கெட்? 2024 டார்கெட், போன இயர் டார்கெட். பட் எவ்வளோ காசு நம்ம சம்பாதிச்சோம், கலெக்ட் பண்ணோம்? 4 லட்சம் கோடி. பட்ஜெட்டில் சொல்லுவாங்க போன இயரில் இவ்வளோ காசு வந்திருக்கு, அந்த காசை இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ பேசினதை சம்மரைஸ் பண்ணலாம். அமிர்த் கால் இந்தியாவை டெவலப்டு கண்ட்ரியாக மாத்திரம். அதுக்கு என்ன தேவை? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணும். நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனா லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், எவ்வளோ காசு தேவைப்படும், அதை மானிட்டர் பண்ணுறதுக்கான போர்ட்டல் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் காசு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு பிளான் யார் தரா? நித்தி ஆயோக். என்ன பிளான் தருது? நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன். அப்போ நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு நம்ம உருவாக்குற இன்னொரு பாலிசி நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன். என்ன அர்த்தம்? நேஷனல் இந்தியாவோட கவர்மெண்டோட எல்லா ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணு? மானிட்டைஸ் பண்ணு, ரெண்டுக்கு விடு. எதை மானிட்டைஸ் பண்ண போற? எல்லா ப்ரௌன் ஃபீல்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும். டார்கெட் என்ன? 2024. இப்போ என்ன 2025 வருஷம் தானே, அது இன்னும் முடியல. ஓகேவா? 2024 வச்சுக்கலாம். 2024 அர்த்தம் 2025 மார்ச் வரைக்கும் கலெக்ட் பண்ண வேண்டிய காசு 6 lakh crore. அந்த காசு எவ்வளோ?
4 lakh crore. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனு, மானிட்டைசேஷன் பைப்லைனு லிங்க் பண்ண முடியல. ஸோ நம்ம டார்கெட் வந்து 2024-25 முடிக்கணும். ஓகேவா? எல்லா காசும் கலெக்ட் பண்ணணும். பட் ஃபுல்லாக காசு கலெக்ட் பண்ண முடியல. இந்த ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டையும் இன்னும் முடிக்கல நாம. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம்? எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இது கரண்ட் அஃபேர்ஸ். 2020 2025 ஒரு 1 இயர் முடிதா, ஒரு 5 இயர் முடிதா. இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மானிட்டைசேஷன் பைப்லைன் ப்ராஜெக்ட் பண்ணுறது. இப்போ செகண்ட் ஃபேஸ் ஆரம்பிக்க போகுது. 2024-25 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இந்த காசை கலெக்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு. ஓகேல? இப்போ சொல்லுங்களேன், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பண்ணுற மிகப்பெரிய ப்ரோக்ராம் கேட்டால் நீங்கள் எந்த பாயிண்ட் சொல்லணும்? NIP இதானே இருக்கிறதுல பெரிய ப்ரோக்ராம். இதுதான் நிறைய காசு தேவைப்படுது. இந்தியா முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுற பெரிய ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் வரைஞ்சோம்ல, ஒரு டேபிள் வரைஞ்சோம்ல, அதை பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் டாபிக். என்னென்ன படிக்கணும்? ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் பாலிசிஸ். இந்த எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் படிக்க போகிறோம். அதுக்கான பாலிசி படிக்க போகிறோம்ல. இந்த பாலிசிஸில் எக்கனாமிக் சர்வேல மென்ஷன் பண்ண, இந்த இயர் எக்கனாமிக் சர்வே மென்ஷன் பண்ண 2 முக்கியமான பாலிசிஸ். ஒன்று வந்து நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். 2020 ஆரம்பிச்ச பைப்லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அடுத்து நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் 2020. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான 2 முக்கியமான பாலிசியை முடிச்சாச்சு. எக்கனாமிக் சர்வே கொடுத்த பாலிசியை கவர் பண்ணியாச்சு. இந்த போர்ஷன் இஸ் ஓவர். இப்போ அடுத்து யோசிங்களேன், சேம் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல். நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன், இவ்வளோ ப்ராஜெக்ட், இவ்வளோ அமௌண்ட். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டல் இருக்கு. இந்த ஃபுல் ப்ராஜெக்ட் காசு எங்கே வரப்போகுது? நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன். இப்போ இதில் எவ்வளோ காசு வருது, இந்த காசை ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் கரெக்டாக அலோகேட் பண்ணுறாங்களா, ரெண்டுத்தையும் பார்த்து ஒரு ஆள் தேவையில்ல. எவ்வளோ மானிட்டைஸ் பண்ணுறோம், இந்த மானிட்டைஸ் பண்ண காசு வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எவ்வளோ வருது அப்படின்னு என்ன பண்ணோம்? ஸ்ட்ரீம்லைன் பண்ணி மேனேஜ் பண்ணோம்ல எஃபிஷியன்சியா. அது யார் பார்த்துக்கிறா? கட்டி சக்தி. ஸோ கட்டி சக்தின்றது என்னது? ஒரு ஆன்லைன் போர்ட்டல். எவ்வளோ காசு வந்திருக்கு, ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எவ்வளோ காசு செலவாயிருக்கு, எந்தெந்த ஊரில் என்ன ப்ராஜெக்ட் நடக்குது, ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா கட்டி சக்தி. இப்போ கட்டி சக்தி என்ன பண்ணுது? குட் கவர்னன்ஸ் உருவாக்குதா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் ஒரு குட் கவர்னன்ஸ், எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம். யார் வேணா, எந்த ஊரில் வேணா, என்ன ப்ராஜெக்ட் நடக்குது, அது காசு எப்படி வந்துச்சு, எவ்வளோ செலவாயிருக்கு, மேனேஜ் பண்ணுறது கட்டி சக்தி. ஓகேல? இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் கட்டி சக்தி? ஜென்ரலாக சொல்லணும்னா, கட்டி சக்தின்னு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறோம்னா அது மெயின் பர்பஸ் என்னது? இந்தியா முழுக்க கன்ஸ்ட்ரக்ஷனை எஃபிஷியன்சியாக பண்ணணும். அதான் மெயின் பர்பஸ். ஸோ கட்டி சக்தி இஸ் ரிலேட்டட் வித் வாட்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், எஃபிஷியன்சி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். அப்போ எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு ரோடு போடுறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு நிறைய மினிஸ்ட்ரிஸ் தேவைப்படும்ல, நிறைய டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ஷன் தேவையில்ல. அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனும் யார் பார்த்துக்கும்? கட்டி சக்தி பார்த்துக்கும். கரெக்ட் தானே? ஸோ இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேரியஸ் ஏஜென்சியோட கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ணி எஃபிஷியன்சி அதிகமாக்கி எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் ஓரளவுக்கு ஆன்லைனில் மானிட்டர் பண்ணுற ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் கட்டி சக்தி. ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு காசு தேவை. இப்போ காசு எங்கிருந்து வருது, அதுக்கு டேர்ம் என்ன? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், எஃபர்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது பண்ண முடியுதா இல்லையா? ப்ரைவேட் பிளேஸ் வர மாட்டேங்கிறாங்க, ஸ்லோ டவுனாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? கவுண்டர் சைக்ளிக் பாலிசி, ஆத்மநிர்பர் பாரத். ஸோ ஒரு பாலிசி பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? கூரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பாலிசி இருக்குது, அதுக்கான ஒரு மானிட்டைஸ் பண்ணுற வழி இருக்குது, அது பார்த்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் கோரா ஒரு ப்ராஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ரோட் செக்டரை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி ஹோலிஸ்டிக்காக இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸு, எல்லா பாலிசிஸு, எல்லா இனிஷியேட்டிவ்ஸ், எல்லா டேர்ம்ஸும் படிச்சாச்சு. இப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு செக்டருக்குள்ளே போகலாம், அதாவது ஒவ்வொரு சப்செக்டருக்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரயில்வே ஸ்டார்ட் பண்ணலாமா? அகைன் ஒரு பாயிண்ட் ரிமைண்ட் பண்ணிடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்போதுமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கம்பெலேஷன் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ், அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்கீமை கிரிட்டிக்கல் லெவலில் ஒரு காமன் மேன் புரிஞ்சுக்கிட்டா கூட எப்படி புரிஞ்சுக்க முடியும், அதையும் லிங்க் பண்ணியிருக்கேன். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கு நான் நம்புகிறேன். பட் ஆல்சோ இந்த கிளாஸ் ஆஃப் மெத்தடில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது புரியல, இந்த ப்ராசஸ் எனக்கு தெரியல, இல்லை இதை ஆட் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பட் உங்களோட ரெக்கமெண்டேஷன், உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கணும்னா என்னை வந்து ப்ராக்ரெசிவாக கொண்டு போகணும். இந்த நெரேட்டிவ் ஸ்டைலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக சொல்லுவாங்களா, இன்னும் கொஞ்சம் ப்ராக்ரெஸாக கொண்டு போக தவிர என்ன கன்வென்ஷனில் மாற்றக்கூடாது, ட்ரெடிஷனில் மாற்றக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கு. ஆனால் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், எப்பொழுதுமே எந்த கிளாஸ் பார்த்தாலும் ப்ராக்சிஸ் சேனலில் ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா அது பிளாங்க் போர்டில் ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எடுத்தே ஆகணும். ரன்னிங் நோட்ஸோட மெயின் பர்பஸ் என்ன? நீங்கள் கிளாஸ் ஒன்றா கவனிக்கிறீங்க, நீங்கள் கவனிச்சதை உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்றதை எழுதுறதுக்கான ஒரு சான்ஸ். சில பேருக்கு கேட்கறது ஈஸியாக இருக்கும், புரிஞ்சது ஈஸியாக இருக்கும். அகைன் இதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரே டைமில் டியூவல் ஸ்கில்லே வளர்த்துங்க. ஃபுல் ஃபோக்கஸ், டீப் ஃபோக்கஸும் பண்ணுங்கள், செகண்டரி ரீப்ரொடியூஸும் பண்ணுங்க. அண்ட் இப்போ நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபார் ப்ரிலிம்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸில் என்ன பண்ணக்கூடாது? இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ், இல்லை வந்து லார்ஜஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ், நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் லைன் இருக்கக்கூடாது. இந்தியா பிக் NIP லிங்க்டு வித் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படின்னு ஃப்ளோ சார்ட்டை தான் வரைஞ்சிக்கணும். கீவேர்ட்ஸ் தான் இப்படி புரிஞ்சா ABC அப்படின்னு வேர்ட்ஸ் லிங்க் தான் பண்ணணும். ஐஃபோன் போட்டு லிங்க் தான் பண்ணுவது தவிர லைன் எழுதக்கூடாது. ஓகே, அது மெயில் வச்சு. ரன்னிங் நோட்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரன்னிங் நோட்ஸ் மீன்ஸ் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல எழுதணும் அவசியம் கிடையாது. அப்படி பண்றீங்கன்னா யூ ஆர் நாட் ரீப்ரொடியூசிங், யூ ஆர் காப்பிங். வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? நான் ப்ரொடியூஸ் பண்ணதை நீங்க அகைன் ரீப்ரொடியூஸ் பண்றீங்க உங்க லாங்குவேஜ்ல. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 1 minute பார்த்துட்டு சம்மரைஸ் பண்ணலாமா ட்ரை பண்ணுங்க. இல்லை ஒருவேளை உங்களுக்கு அது வராது அப்படின்னா 2 பண்ணுங்க. ஒன்று
அந்த ஃப்ளோ அப்படியே பேச பேச நோட் பண்ணிக்கிட்டு அதை ரீட் பண்ணிட்டு சம்மரைஸ் பண்ணி பாருங்க ஷார்ட்டாக கீவேர்ட்ஸோட. ஓகேவா? ஸோ ரயில்வேஸில் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இருக்கிறதுலே மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ரொம்ப சின்ன டாபிக்னா ரயில்வேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எப்போதுமே ரயில்வேஸில் என்ன வரும்? வந்தே பாரத் ட்ரெயின் தானே. எஸ், இந்த ட்ரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்? சூப்பர் சோனிக்கா சவுண்டோட ஃபாஸ்ட்டாக போகும். அவ்வளோ கிடையாது. இல்லை செமி ஸ்பீடுனா புரியுதா? ஹை ஸ்பீடும் கிடையாது, ஸ்லோவும் கிடையாது. நம்ம வழக்கமாக எவ்வளோ போவோம்? 60 போவோம், இல்லை 70 போவோம், 80 போவோமா? இது என்ன பண்ணும்? ஒரு 160 கிலோமீட்டர் போகும், மேக்ஸிமம் 180 தான். நம்ம ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம்னா டபுள் ஆகுது. செமி ஸ்பீடு எல்லாம் எப்படி இருக்கு? ஹை ஸ்பீடில் பாதி, செமி ஹை ஸ்பீட். ஸோ வாட் இஸ் தி யூனிக் ஆஃப் வந்தே பாரத் ட்ரெயின்னா ஸ்பீட் எப்படி இருக்கும்? ஹை ஸ்பீடில் ஒரு பாதி இருக்கும். ரெண்டாவது முக்கியமானது, இந்த எல்லா ட்ரெயினில் என்ன வந்துடும்? கவாச் சிஸ்டம் வந்துடும் வந்தே பாரத்தில். வாட் இஸ் கவாச் சிஸ்டம்? நிறைய தடவை பார்த்தாச்சு, ஷார்ட்டாக 1 மினிட்ல பார்க்கலாம். இது ரயில்வே ட்ராக் முழுக்க நிறைய சென்சார்ஸ் வச்சிருப்பாங்க. சென்சார்ஸ்க்கு பேர் என்ன? RFID. RFனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். சென்சாருக்கு என்ன தெரியும்? இது இங்கே இருக்குன்னா இந்த பக்கம் ட்ரெயின் வருது, இந்த பக்கம் ட்ரெயின் வருதுன்னா ரெண்டும் மோதுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சென்சார் இருக்குன்னா அதை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே அதுக்கு சென்ஸ் பண்ணிடும். சென்ஸ் பண்ண உடனே அந்த ட்ரெயினை ஓட்டுறாங்களே, இந்த ட்ராக்கோட 5 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற ஒரு ட்ரெயின் வச்சுன்னா அந்த ட்ரெயினை ஓட்டுற லோக்கோ பைலட், டிரைவர் சொல்ல மாட்டோம்ல, டிரைவர்ன்றது ஆர்வம், ட்ரெயின் ஓட்டுறவங்க லோக்கோ பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். லோக்கோ பைலட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியோ லோக்கோ பைலட் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 5 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற எல்லா ட்ரெயினோட சிஸ்டத்தையும் லாக் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணி ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ 5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு சேஃப்டி சிஸ்டம் உருவாக்குறதான சிஸ்டம் தான் கவாச் சிஸ்டம். ஸோ இது ஓவர். அடுத்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட். RFIDன்ற வார்த்தை கரண்ட் அஃபேர்ஸ் இடத்துல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? டோல்கேட்டில் இந்த ஃபாஸ்டேக் இருக்குல்ல, ஃபாஸ்டேக் நம்ம ஸ்கேன் பண்ணதுல சென்சார் RFID தான். ஸோ வாட் இஸ் தி யூனிக் ஆஃப் கவாச் சிஸ்டம்? ஆட்டோமேட்டிக்காக லாக் சிஸ்டம் இருக்கு, ஆட்டோ லாக் சிஸ்டம் இருக்கு, இல்லைனா ஆட்டோமேட்டிக் பிரேக் சிஸ்டம் இருக்கு. 5 கிலோமீட்டருக்குள்ள சென்சார் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, 2 பக்கமும் ட்ரெயின் வர மாதிரி தோணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 ட்ரெயினோட பிரேக் சிஸ்டத்தை லாக் பண்ணுறோம். இது போதும். இப்போ அடுத்து உங்களுக்கான கொஸ்டின். பேப்பரில் பார்த்த ஒரு ஃபேக்ட், இவ்வளோ சேஃப்டி கொண்ட இவ்வளோ ஃபாஸ்ட்டில் 160 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற இந்த ட்ரெயினை உருவாக்குறது யார்? சைனா கூட இல்லை ஜப்பான் கூட லிங்க் பண்ணுறோமா, நாமளே பண்ணுறோமா? மற்ற எந்த கண்ட்ரிலேருந்து வாங்கல, மேக் இன் இந்தியா. நம்ம ஊர்லேயே உற்பத்தி பண்ணுறோம். நம்ம ஊரில் எங்கே உற்பத்தி பண்ணுறோம்? இந்தியாவோட வந்தே பாரத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது? சென்னையில் ஒரு கோச் இருக்குது, ட்ரெயின் உருவாக்குற கோச். அந்த பேர் என்ன? சென்னையோட இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி. ICFனும் பேப்பரில் பார்த்துருப்போம். ஸோ ICFல தான், சென்னையில் இருக்கிற ICFல தான் இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி தான் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை ரெடி பண்ணோம். இப்போ அடுத்த கொஸ்டின், இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜில் நீங்கள் 2 விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும், யோசிக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்த பார்த்தா எப்படி இருக்கு? என்ன அதிகமாக இருக்கு? கார்கோ சொல்லலாமா? கார்கோஸ்னா என்னது? எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, பெரிய குடோன் வச்சுக்கலாமா? நிறைய குடோன்ஸ் இருக்கு. கார்கோன்றது என்னது? ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் டெல்லியில் ஒரு கார் கம்பெனி இருக்கு, காரை ஒரு 1000 காரை மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அந்த கார் தேவை, எப்படி வரும்? அங்கிருந்து வர்றது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1000 காரும் மேனுஃபேக்சர் பண்ணி அவன் அதே இடத்துல வச்சிருந்தானா அடுத்த 1000 காரை மேனுஃபேக்சர் பண்றது. ஒரு கார் கம்பெனிக்கார என்ன பண்ணுவானா, ஒரு 1000 காரை மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த ஊர்ல வாங்குவாங்கன்னு அவங்க ஒரு ஐடியா இருக்கும்ல, அப்போ கார்கோஸ்க்கு அனுப்பிடுவோம். தமிழ்நாட்டில் ஒரு கார்கோஸ் இருக்கும், இன்னொரு ஸ்டேட் ஒரு கார்கோஸ் இருக்கும். இந்த 1000 காரோ அந்தந்த ஊர்ல கார்கோஸ் என்ன பண்ணும்? ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற கார்கோ என்ன பண்ணிக்கும்? அந்த கார் எடுத்து வச்சுக்கும். தமிழ்நாட்டில் யாராவது கார் வாங்க ஆசைப்பட்டாங்கன்னா பில்லு போட்டதுக்கு அப்புறம் அந்த கார்கோல வந்து கார் என்ன பண்ணுறோம்? வீட்டுக்கு போயிடும். ஸோ கார்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது? ஒரு பொருளை சீக்கிரமாக அனுப்புறதுக்கும் ஈஸியஸ்ட் வழியில் ஒரே இடத்துல இருந்து எல்லா ஊருக்கு அனுப்புறதுக்கும் பிரித்து வச்சுட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் அனுப்பலாம்ல. கார்கோ இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கார்கோ பற்றி ஏன் படிக்கிறோம்? செகண்ட் கொஸ்டின். அந்த கார்கோ பக்கத்தில் என்ன வருது? ரயில்வேஸ் வருதுல்ல, இது அடுத்த அப்டேட். ரயில்வேஸையும் கார்கோவையும் லிங்க் பண்ணலாம். மீனிங் புரியுதா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறோம். இதுக்கு பேர் என்ன? கட்டி சக்தி கார்கோ டெர்மினல், GCT. கார்கோன்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வேஸ்ன்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை லிங்க் பண்ணும்போது எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? இம்ப்ரூவ் ஆகும்ல. தட் இஸ் தி மெயின் ப்ராசஸ். கட்டி சக்தி கார்கோ டெர்மினல். இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். அதாவது இந்த கார்கோ வேலையையும் ரயில்வேஸ் எடுத்துக்க போகுது. அதாவது இது இந்தியாவோட ரயில்வேஸ், ஓகேவா? ட்ரெயின் எப்படி போகுமா? இது ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு இங்க இருக்கிற லேண்டை ரயில்வேஸ் வாங்கி கார்கோ யூனிட்டை மாற்ற போகுது. யோசிக்க முடியுதுல? அப்போ கார் கம்பெனி இல்லை ஸ்டீல் கம்பெனி எல்லா ஊருக்கும் லோக்கலாக ப்ராடக்ட் அனுப்பணும்னா ரொம்ப ஈஸி. ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஏதோ ரயில்வேஸ் கிட்ட சொல்லி அவங்க கார்கோ என்ன பண்ணிக்கலாம்? வச்சுக்க முடியும். அந்த ஊரில் ஜியாகிரபிக்கலாக யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? அந்த ரயில்வேஸோட லோக்கல் கார்கோவில் வந்து உடனடியாக என்ன பண்ணலாம்? பொருள் அனுப்பிடலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக முடிஞ்சிருச்சு, காஸ்ட் குறையும், எஃபிஷியன்சி ஈஸியாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் குறையும். அப்போ ரயில்வேஸ் புதுசாக ஒரு இடத்த வாங்கி ஒரு பல்க் கார்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குதுன்னா எதில் வருது? நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் ஒரு சப்செக்டாரில் ஒரு ப்ராஜெக்ட். 2021 இந்த ப்ராஜெக்டை ரயில்வேஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கு, ஓகேவா? அப்போ கட்டி சக்தி கார்கோ டெர்மினல் இருக்குல்ல. இப்போ அடுத்த பாயிண்ட், ரயில்வேஸ் இந்த கார்கோ டெர்மினல்ல மேனேஜ் பண்றதுக்கு அங்கிருந்து பொருள் எடுத்துட்டு போயிட்டு வர இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன மாடல் பயன்படுத்துது? பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல். அதாவது ஒரு லேண்டை வாங்கிடுது யாரு? ரயில்வேஸ். லேண்டை வாங்கிடுதுன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ரயில்வேஸோட லேண்டாவும் இருக்கலாம். முன்னாடியே ரயில்வேஸ் லேண்டை ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்க லேண்டை என்ன பண்ணுது? ரெண்டுக்கு விட்டு இந்த இடத்துல யாராவது
கார்கோ வைக்க ஆசைப்படுறீங்களா? ஒரு 30 வருஷத்துக்கு, அடுத்த ஒரு 30 இயர்ஸ்க்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, ஆப்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு காரை எடுத்து வைக்கணுமா, கார் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க எதை வேணா ஸ்டோர் பண்ணிக்கங்க, காரு இல்லை எது வேணா. லோக்கல் லெவல் யாராவது கேட்டா என்ன பண்ணலாம், ரயில்வேஸ் வருது, உங்களோட ஐட்டம் ரயில்வேஸ் ஆட் பண்ணுங்க, அந்த ஊர்ல இருக்கிற கார்கோ டெர்மினல்ல ரயில்வேஸ் போகும், அதை எடுத்துக்கிட்டு அந்த ஊர்ல போய் கொடுத்துரும். ஸோ கவர்மெண்ட் தன்னோட லேண்டை கொடுத்து அங்கே ஒரு பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு கார்கோ அமைச்சு லோக்கல் லெவலில் பிஸ்னஸை ஈஸியாக்குது. அப்டேட். ரயில்வேஸ்க்கு என்ன லாபம்? 2 லாபம். ஃபர்ஸ்ட் முக்கிய லாபம் வந்து தன்னோட லேண்டை கொடுக்குது ஒரு ப்ரைவேட் பிளேயருக்கு கார்கோ வச்சு நடத்துக்கிறதுக்கு. ஸோ 2 கிடைக்கும். ஸோ 2 என்னது? பயங்கரமான ப்ராஃபிட். ஸோ ரயில்வேஸோட டிரான்ஸ்போர்ட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது இல்லை, கார்கோ அளவுக்கு 10 கிலோமீட்டர் அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. ஜியாகிரபிக்கல் டிரான்ஸ்போர்ட்டை ஈஸி ஆகுது. பட் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்? மல்டி மாடல் வைக்கணுமா, சிங்கிள் மாடல் வைக்கணுமா? மாடல்லாம் புரியுதா? மாடல்னா மோடுன்னு அர்த்தம். இந்த கார்கோ டெர்மினல் இருக்கிற மோடு வந்து ஒரு மோடு தான், ரயில்வே மட்டும் தான் யூஸ் ஆகுது. மல்டி மோட்னா புரியுதா? சில இடத்துல யூனிக்காக இருக்கும். ஒரு கார்கோ இருக்குன்னா அந்த ஒரு இமேஜ் பார்த்தீங்களா, அந்த கார்கோஸில் ஒரு பக்கம் ரயில்வேஸ் போகும், இன்னொரு பக்கம் ரோடு போகும், இன்னொரு பக்கம் தண்ணி இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இவ்வளோ கார்கோஸை அப்போ இது மோஸ்ட் எஃபிஷியன்சி. சில ஊருக்கு ரயில் அனுப்பும், சில ஊருக்கு ரோட்ல அனுப்பும், சில ஊருக்கு ஷிப்பில் இன்லேண்ட் வாட்டர்வேஸ்ல அனுப்பிடுறோம். இது மல்டி மாடல். இப்போ சொன்னது சிங்கிள் மாடலில் ரன் ஆகிற கார்கோஸ். கட்டி சக்தி சிங்கிள் மாடல் கார்கோஸ் யூசிங் ரயில்வேஸ். ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அக்ரிடியூஷன் பண்ணலாம். இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன் இந்த இடத்துல ஒரு கார்கோ அமைக்கலான்னு பிளான் பண்ணுது. பட் இந்த லேண்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. என்ன பண்ணலாம்? இது யாரோட இடமா இருக்கும்? அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்டோட இடமா இருக்குமா? ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்டு அந்த லேண்ட் என்ன பண்ணலாம், வாங்கலாம். வாங்கிட்டு தான் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்புறம் என்ன பண்ணலாம், கார்கோ உருவாக்கலாம். ஸோ கார்கோ உருவாக்கியாச்சு. அப்போ அங்கே என்ன பண்ணணும், ட்ரெயின் போகணும். அப்போ என்ன பண்ணலாம், அங்கே அந்த இடத்துல ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் வைக்கலாம். லிங்க் பண்ண முடியுதா? இது ரயில்வே ஸ்டேஷன். தள்ளி ஒரு கார்கோ யூனிட் வைக்கிறீங்க, அங்கே போயிட்டு வர்றதுக்கு ரயில்வேஸ் தேவை. இந்த பிளேஸ் உங்கள் பேரில் இல்லை. ரயில்வேஸ் அந்த லேண்டை வாங்கி என்ன பண்ணுது, இங்கே கார்கோ வைக்கிறதுக்கு பிரைவேட் பேரை கூப்பிடுது. ரயில்வேஸ் அப்படி என்ன பண்ணுது, அது லேண்டை வாங்கிடுச்சுல, அப்போ இங்கே ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷனை வைக்கிறது. இது எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எஃபிஷியன்ஸாக பண்ணுறாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இது லாபமா? லாபம். என்ன ரீசன்? இது வரைக்கும் சும்மா இருந்த லேண்டை ரயில்வேஸ் காசு கேட்டு வாங்குது, ரெண்ட்டுக்கு வாங்குது வச்சுக்கலாம். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு கிடைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது, ஓகே எனக்காக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த டேக்ஸும் வேணாம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் குறைச்சிக்குது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த மற்ற எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்காதனால ரயில்வேஸ் என்ன பண்ணல, அங்கே ஒரு பிரைவேட் பிளேயர் உள்ள வரைக்கிறதுல அவனுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கல. ஸோ ஒரு கார்கோஸ் உருவாக்குறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், எஃபிஷியன்சி எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஈஸி ஆக்குறோம். இதுக்கு பிரைவேட் பிளேயர்ஸை உள்ள வர வைக்கிறதுக்கான அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஓரளவுக்கு புரியுதா? இப்போ இந்த இடத்துல கார்கோஸ் நிறைய அந்த ஒரு கார்கோ ஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்ல. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பொருள் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டீல் தேவை, அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸ்டீல் எங்கிருந்து வாங்குறது? ஸ்டீலை இம்போர்ட் பண்ணலாம் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டீலை இம்போர்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணும், கஸ்டம் டியூட்டி போடுமா, இம்போர்ட் டியூட்டி போடுமா? இப்போ எல்லாத்துக்கும் இம்போர்ட் டியூட்டி போட்டுனா இந்த பிரைவேட் பிளேயரால் இங்கே கார்கோ வைக்க முடியுமா? கஸ்டம் டியூட்டி தேவையில்லை, குறைச்சிக்கலாம். இங்கே கார்கோ வரதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா கம்மியான எஃபிஷியன்சி வேலையும் யார் பண்ணுறா? கட்டி சக்தி வழியாக ரயில்வேஸ் யூஸ் பண்ணி எஃபிஷியன்ஸாக பண்ணுது. ஸோ நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த கட்டி சக்தி சிங்கிள் கார்கோ மோட் இருக்குல்ல, இதை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன ரீசன்? அவங்க அதில் காஸ்ட்ல வருது, லேண்ட் ரெண்டுக்கிட்ட ஒரு காசு வருது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டேக்ஸ் வாங்க மாட்டேங்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கல, ரயில்வேஸும் என்ன ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது எஃபிஷியன்சி. ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஒன் மோர் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ரயில்வேஸில் ஒரு கார்கோ உருவாக்கி ஒரு டிரான்ஸ்போர்ட் உருவாகுது. இப்போ அடுத்த பாயிண்ட். இப்போ அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் இருக்கா? இருக்கு. இந்தியாவில் என்னென்ன இன்ஃப்ளேஷன் டைப்ஸ் பார்க்கலாம்? காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் பார்க்கலாம், டிமாண்ட் இன்ஃப்ளேஷன் பார்க்கலாம், ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன் பார்க்கலாம். எனக்கு புரியுதா? சம்டைம்ஸ் மக்கள் நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க, அப்பயும் இன்ஃப்ளேஷன் வந்திருக்கு. சம்டைம்ஸ் பொருள் உற்பத்தி பண்ணுறோம்ல, சப்ளையர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே, பொருளை உற்பத்தி பண்ணும்போதே விலை அதிகமாக இருக்கும். அதுக்கு பேர் என்னது? காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். சப்ளையர்ஸ் அந்த உருவாக்குற அந்த பொருளோட காஸ்ட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். வாட் இஸ் ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன்? டெக்னாலஜியை மாற்றாம, இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் மாற்றாம, ப்ரொடக்ஷன் ஸ்டைலே ஓல்டாக இருக்குன்னா காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். எல்லா இன்ஃப்ளேஷனையும் பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ சொல்லுங்களேன், இந்தியாவில் வெஜிடபிளோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பட் டிமாண்ட் மட்டுமே காரணம் கிடையாதுல்ல. எல்லாரும் அதே காய்கறி தான் சாப்பிட்றாங்க, பட் சப்ளை என்ன இருக்கு, கம்மியாக சொல்லலாமா? ஸோ காஸ்ட் புஷ் சொல்லலாமா? நம்ம தமிழ்நாட்டில் வெங்காயம் தேவைப்படுது, ஒரு நார்த்தன் ஸ்டேட்ல இருந்து ஒரு தக்காளி விருது வச்சுக்கலாம், அங்கிருந்து வந்துச்சுன்னா விலை எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதுவே ஒரு நார்த்தில் உருவாக்குன ஒரு வெஜிடபிளையோ இல்லை ஏதோ பொருளை வந்து பிரித்து இந்தியா முழுக்க எல்லா குட்டி குட்டி ஏரியாஸ்லையும் கார்கோஸை உருவாக்கி அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு தேவைப்படும் போது உடனே அனுப்புனா டிஸ்டன்ஸ் கம்மி, அந்த பொருளோட ப்ரைஸ் என்னாகும், கம்மியாக இருக்கும்ல. ஸோ ஜஸ்ட் கட்டி சக்தியோட இந்த கார்கோ டெர்மினல் இந்தியாவோட இன்ஃப்ளேஷனை குறைக்க முடியும். என்ன ரீசன்? சப்ளை செயினை ஸ்ட்ராங் பண்ணுது. இந்தியாவில் ஒரு பொருள் தேவை இங்கே இருக்குன்னா, அந்த பொருள் உற்பத்தி பண்ணுற இடம் இங்கே இருக்குன்னா, அதுக்கான சப்ளை செயினை ஈஸியாக என்ன பண்ணுது, சிம்பிளிஃபை ஆகுது. நமக்கு என்ன பொருள் தேவை? ரெண்டு தேவை. ஃபினிஷ்டு குட், ஒரு காய்கறியும் தேவைப்படும், இன்புட்டும் தேவைப்படும். எல்லா சப்ளை செயினையும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ். இன்ஃப்ளேஷனையும் குறைக்குது. ஓகே, அப்போ சிங்கிள் மாடல் கார்கோ டெர்மினலே வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனை குறைக்குதுன்னா, அதே கார்கோ டெர்மினலில் மல்டி மாடல் கனெக்ட் பண்ணால் ரயில்வேஸ், ரோட்வேஸ், இன்லேண்ட் வாட்டர்வேஸ் எல்லாமே அந்த கார்கோலேருந்து கொண்டு போக முடியும்னா இன்னும் விலைனாகும், கம்மியாகும்ல. ஸோ மல்டி மாடல் நம்ம பண்ணுறோம், மல்டி மாடல் கார்கோவையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். தேர்ட் அப்டேட் இது. ஓகே, செகண்ட் சொல்லுங்க, கட்டி சக்தியோட மெயின் யூனிக் என்ன? வி ஹேவ் டு இம்ப்ரூவ் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் அதோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணும். கரெக்டாக? அப்போது மல்டி மாடல் கார்கோ டெர்மினல் வந்துச்சுன்னா
எஃபிஷியன்சி என்ன ஆகும், இன்னும் அதிகமாகும்னா. ஸோ அப்போ அடுத்த முக்கியமான விஷயம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கட்டி சக்தி ஸ்கீம் ஃபார் மல்டி மோடல் கனெக்டிவிட்டி. ஃப்ளைட்டு, இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ரயில்வேஸ், ரோட்வேஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற டெர்மினல்ஸை இந்தியா முழுக்க உருவாக்கணும். ஓகேல. அப்போ நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் லெவலில் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் எஃபிஷியன்சி உருவாக்குறதுனால நீங்கள் எதை கொடுத்து பண்ணணும், கட்டி சக்தி கொடுத்து பண்ணணும். ஒரு எய்மே தான் 2047 இந்தியா டெவலப்ட் ஆகணும்னா கட்டி சக்தி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ அதெல்லாம் விட்டுருக்கு, இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் நாம வந்து பார்க்குறது ரயில்வேஸ் இஸ் கனெக்டட் வித் தி கட்டி சக்தி ஸ்கீம் பை டெவலப்பிங் தி கார்கோ டெர்மினல். இப்போ கட்டி சக்தியோட ஸ்கீம் என்ன ஆகுது, அது அப்டேட் ஆகுது, அது மல்டிமோடலாக மாறுது. அதை விட்டுருக்கு, ரயில்வேஸும் அப்டேட் ஆயிருக்குன்னு மட்டும் பார்த்துக்கு. ஓகே, அடுத்து ரயில்வேஸ் பார்க்க. ரயில்வேஸில் அடுத்த அப்டேட், தேர்ட் அப்டேட் நெட். ஞாபகம் இருக்கா, நெட் ஜீரோ கார்பன் எமிஷன். நிறைய தடவை பார்த்தாச்சு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் போச்சுன்னா நம்ம ட்ரெயினாக மாறுது, எலக்ட்ரிக் ட்ரெயினாக மாறிட்டே இருக்கு. பட் எலக்ட்ரிக் ட்ரெயினில் நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி என்னது, கார்பன் தானே. கோலை வந்து ஹீட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறது வேஸ்ட். அப்போ க்ரீன் எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தணும், க்ரீன் எனர்ஜியை பயன்படுத்தணும். என்ன பண்ணலாம், நம்ம இந்தியன் ரயில்வேஸ்க்கு தேவையான சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, சோலார்லேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது, விண்ட்லேருந்து எடுக்கிற எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாத்தையுமே ரயில்வேஸ் ரெடி பண்ணிக்குது. புரியுதா, ரயில்வேஸ் எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்த போது அந்த எலக்ட்ரிசிட்டியில் கார்பன் எமிஷன் வராத மாதிரி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண போகுது, அதுக்கு சோலாராக பயன்படுத்திக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணுது, மற்ற கம்பெனிக்கிட்ட இருந்து வாங்கல. அதுவே ரயில்வேஸ்னா ஒரு லேண்டை யூஸ் பண்ணி அந்த லேண்டில் சோலார் கிரிட்டை வச்சு அதுவே என்ன பண்ணிக்குது, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிக்க போகுது. ஸோ டீசல்ல இருந்து எலக்ட்ரிசிட்டிக்கு மாறி எலக்ட்ரிசிட்டில இருந்து ரெனியூவல் எனர்ஜிக்கு மாறுதா, அதையும் உருவாக்கிக்குதா. ஸோ ரயில்வேஸ் இஸ் ட்ரைங் டு அச்சீவ் இட்ஸ் கேப்டிவ் பவர். இந்த வார்த்தை முக்கியம். பவரை வாங்கல, தன்னோட கெப்பாசிட்டி அதையும் இம்ப்ரூவ் பண்ணிக்குது. கேப்டிவ் பவராக மாறுது ரயில்வேஸ். தனக்கு தேவையான பவர் அதையும் உருவாக்கிக்குது. ஓகேவா. அப்போ கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்கு ரயில்வேஸ் ஃபாலோ பண்ண ரெண்டு மெத்தட். ஒன்று வந்து டீசல் இருந்துச்சா, டீசலில் மாற்றிட்டு அது சப்ஸ்டியூட்டாக எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தணும். அடுத்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றணும், க்ளீன் எனர்ஜியாக மாற்றணும். இதுதான் பிளான். இதுக்கு பேர் சொல்லுவாங்க சப்ஸ்டிடியூட்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு பதில் இன்னொன்று உருவாக்குறது. இந்த ஃபுல் மெத்தடுக்கும் இந்த ஃபுல் ப்ராசஸுக்கும் ரயில்வேஸ் வச்ச பேர் விஷன் 2024. எனக்கு புரியுதா. எப்பெல்லாம் ரயில்வே சம்மந்தப்பட்ட விஷன் 2024 பார்க்குறீங்களா அர்த்தம், ரயில்வேஸ் தன்னோட கேப்பபிலிட்டியை எலக்ட்ரிசிட்டியை ஓன் சோர்ஸை உருவாக்க ட்ரை பண்ணுது. அதோட விஷன் அது. இது நான் வச்சுங்க, ஒரு பெரிய பிளான் இருக்குங்க, நேஷனல் ரயில்வே பிளான் 2030. ஒரு பெரிய பிளான் நிறைய இருக்கு, அதில் தான் இதெல்லாம் வருது. இந்த கார்கோஸ் நிறைய பார்த்தோம்ல, அந்த பெரிய பிளான்ல ஒரு டாக்குமெண்ட் என்னது, விஷன் 2024. இதோட எய்ம் என்ன, 100% எலக்ட்ரிசிட்டி. ட்ரெயின் முழுக்க எலக்ட்ரிசிட்டி தான் ஓடணும், அந்த எலக்ட்ரிசிட்டி க்ளீன் எனர்ஜியாக மாறணும். ஓகே, செகண்ட் பார்க்கலாமா. ரயில்வேஸோட தேர்ட் முக்கியம் அப்டேட் என்ன, சரி ரெண்டு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா. ஃபர்ஸ்ட் என்னது, வந்தே பாரத் பார்த்தோம், அப்புறம் கார்கோ ப்ராஜெக்ட் பார்த்தோம். மூணாவது நெட் ஜீரோ கார்பன் எமிஷன். டார்கெட் என்ன, 2030 வரும்போது அட்லீஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் தனக்கு தேவையான 30 GW எலக்ட்ரிசிட்டி ஹேவ் டு டேக் ஃப்ரம் ரெனியூவபிள் எனர்ஜி. இதை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இமேஜ் பாருங்களேன். இந்த இமேஜ் என்னது, ஒரு ரயில்வே ஸ்டேஷனா. அடிக்கடி பேப்பரில் வந்து ரயில்வே ஸ்டேஷன், ஸோ கூகுள் இமேஜ் சர்ச் பண்ணும்போது இதான் கிடைச்சது, ஸோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்படி மாறிடுச்சு. என்ன நடந்திருக்கு, ரயில்வேஸ் ஆர் பிகமிங் மாடர்னைஸ்டா, ரயில்வே ஸ்டேஷன் இஸ் பிகமிங் மாடர்னைஸ்ட். ஸோ இந்த பிக்சர்ல இருந்து நம்ம ரெண்டு தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ரயில்வே ஸ்டேஷன் இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கீம் போட்டிருப்பாங்க, இது ஒன்று. ரெண்டாவது ஸ்கீம் போட்டிருந்தாலும் அது காசு விழுந்திருக்கும். ரெண்டு யோசிக்கணுமா. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வழியா நம்ம முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனை மாடர்னைஸ் பண்றோம். செலக்டிவ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ். இப்போ சொல்லுங்க, ஆல்ரெடி இருக்கிற ரயில்வேஸ் தான் நம்ம என்ன பண்றோம், மாடர்னைஸ் பண்றோம். புதுசாக ரயில்வேஸ் போடல. அப்போ இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வரும், இந்த ஃபீல்டு ஒர்க்கு ப்ரௌன் ஃபீல்டா இல்லை கிரீன் ஃபீல்டா. வாட் இஸ் கிரீன் ஃபீல்டு, நியூ கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை ரீஃபார்ம் பண்றது, ரீமாடர்னைஸ் பண்றது. ப்ரௌன் ஃபீல்டு தானே. சரி, இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா நிறைய பிளான் வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னா அது என்ன மாடல், அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் தான் பண்ண போகுது. எல்லாமே எப்படி, கவர்மெண்ட் கொஞ்சம் காசு கொடுக்கும், பிரைவேட் கொஞ்சம் காசு கொடுக்கும், அந்த மாடல் தான். அதுலேயே வந்து அந்த பிளான்லேயே டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கும். கிரீன் ஃபீல்டுக்கு ஒரு மாடல் சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள், பாட்னு ஒரு மாடல் இருக்கு, பூட்னு ஒரு மாடல் இருக்கு. அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான், ஒரு ஓல்டாக இருந்த ரயில்வே ஸ்டேஷனை மாடர்னைஸாக மாறி இருக்குன்னா அது அச்சீவ்மெண்ட்டுக்கு என்ன மாடலை பயன்படுத்தினாங்க. ஃபுல் காசு கவர்மெண்ட் போட்டிருக்காரு, பிரைவேட் கொடுத்துருக்கும். பிரைவேட் கிட்ட என்ன சொல்லி எந்த மாடலை காமிச்சு அக்செப்ட் பண்ண வச்சது, அது தெரிஞ்சுக்கணும்ல. அடுத்த பாயிண்ட், இந்தியாவோட பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல நிறைய மாடல் இருக்கு. நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, பெரிய காசாக போகுது, ஒரு பிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடல். இப்போ பெரிய ப்ராஜெக்ட்னா என்ன பண்ணும், பிரைவேட் பிளேயர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கணும். கரெக்டாக அப்பதான் உள்ள வருவான். ஏன்னா பெரிய காசு போடுறோம், பெரிய காசு போடும்போது ரிஸ்க் யோசிப்பான்ல, இப்போ அதிகமாக அட்ராக்ஷன் தரணும்ல. மோஸ்ட்லி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம தரோம்னா ஒரு லார்ஜ் கிரீன் ஃபீல்டு வச்சுக்கலாம். பண்ணி புரியுதா. சி சின்னதாகவும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம், கிரீன் ஃபீல்டாக புதுசாக பண்ணலாம், பெருசாகவும் பண்ணலாம். ஒரு பெரிய ப்ராஜெக்டாக கிரீன் ஃபீல்டு புதுசாக ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாடல் பூட் மாடல். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது பேசிக்ஸ் தான் இது, பட் தெரிஞ்சுங்க பூட் மாடல். பட் சின்ன ப்ராஜெக்ட், சின்ன கிரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட் இல்லைனா ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஏரியாவை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், வேல்யூ அடிஷன் பண்ணணும், மாடர்னைஸ் பண்ணணும். அதுக்கு பேர் என்ன, ப்ரௌன் ஃபீல்ட் ப்ராஜெக்டா. இது ரெண்டுத்துக்கும் என்ன மாடல், பிஓடி மாடல். ஓகே, ஸோ ஃபேக்ட் படிச்சாச்சு. இப்போ சின்ன எக்ஸ்பிளேஷன், வாட் இஸ் போட் மாடல். எல்லாமே பிரைவேட் பிளேயர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாடல். அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பெரிய ஹைவே தேவை, நீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறியா, நீ வந்து என்ன பண்ணு, நீ காசு போட்டு பில்டு
பில்ட் பண்ணிட்டு நீ தானே பில்ட் பண்ண, நீ என்ன பண்ணிக்கோ, ஆப்ரேட் பண்ணிக்கோ. ரோடு போட்டிருக்கான், அவன் ஆப்ரேட் தான் பண்றான், முதலாளி கிடையாது. ஓகேவா, முதலாளி தான் ரூல்ஸ் போடுவாங்க. பட் பில்ட் பண்ணு, ஆப்ரேட் நீயே பண்ணிக்கோ. ஆப்ரேட் அர்த்தம் உனக்கு தேவையான காசு சம்பாரிச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோல் போடு. ஸோ நீ பில்ட் பண்ண உன்னோட ஆப்ரேஷன் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கோ. டோல் கேட் போட்டு ஒரு 30 வருஷத்துக்கு கலெக்ட் பண்ணி காசு கலெக்ட் பண்ணிக்கிட்டியா, உனக்கு தேவையான அளவு காசு வாங்கிட்டியா, ஓகே. இப்போ என்ன பண்ற, கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 30 days முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பலாம். இது ஸ்மால் ப்ராஜெக்ட்டுக்கு. இல்லைனா ரீஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு, வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு, மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ரெண்டாவது மாடல் BOOT. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்ல, பெரிய ப்ராஜெக்ட்டை இன்னும் எக்ஸ்ட்ரா அட்ராக்ட் பண்ணணும். ஸோ நீ பில்டு பண்ணு, நீயே ரூல்ஸ் போட்டுக்கோ, நீயே ஓன் பண்ணு. ஸோ நீயே ஓனராக இருக்கா, கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், நீ ஆப்ரேட் பண்ணிப்பேன். ஒரு 30 வருஷத்துக்கு 50 வருஷம் யூஸ் பண்ணிக்கோ, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு. அப்போ நீயே ஓனராக இருக்கும்போது என்ன பண்ணலாம், இன்னும் லாபம் சம்பாதிக்கிறது நிறைய பாயிண்ட்ஸ் போட்டுக்கலாம், எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்க இடம் அது இன்னும் லாபம் எக்ஸ்ட்ரா வரும்ல. ஸோ BOTயும் பூட்டும் புரிஞ்சிச்சுல. பட் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ரோடுக்கு போயிடலாம். ஓகேவா, ரோடை வந்து இங்கே ஒரு பள்ளம் இருக்கு, இங்கே ஒரு பள்ளம் இருக்கு, பள்ளம் வச்சுக்கலாம். ஓகேவா, இதை ரிப்பேர் பண்ணணும், இது ஒரு ஸ்டெப். ரிப்பேரும் பண்ணலாம். இது ஒரு சில ஊரில் இது பண்ணுவாங்க, சில ஊரில் என்ன பண்ணுவாங்க, இந்த ரோடு சின்னதாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம், 4 வழி போடலாம். இது ரெண்டாவது. ரிப்பேர் பண்ணுறது ஒரு மாடல் இருக்கு, பெருசாக்குறது ஒரு மாடல் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் படிச்சோம், அதை யோசிங்களேன். ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒன்று போட போகிறோம், பெரிய ப்ராஜெக்ட் போட போகிறோம்னா என்ன மாடல் அது, பூட் போட்டுக்கலாம். கரெக்டாக. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன கிடையாது, ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் கிடையாது, பூட் வராது. இந்த ரெண்டாவது ப்ராஜெக்ட் பார்த்தோம்ல, கொஞ்சம் பெருசாகிறது, அதுவும் ஃப்ரெஷ் பெருசு கிடையாது, பூட் வராது. பட் ரெண்டாவது எக்ஸாம்பிள் இருக்குல்ல, என்னது, ஒரு ரோடு இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறோம். அப்போ ஆல்ரெடி இருந்த ஃபீல்டு தான், ப்ரௌன் ஃபீல்டு தான், இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்றோம், கொஞ்சம் பெருசாக்குறோம். ஸோ ரோட் வேஸ்ட்ல பயன்படுத்துறது பாட் மாடல் தான். பில்ட் பண்ணு, ஆப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ. பட் அதே ரோடை ரிப்பேர் பண்ண போறோம்னா இது என்ன கிடையாது, மாடர்னைசேஷனும் கிடையாது, நியூ கிரீன் ஃபீல்டும் கிடையாது. கரெக்டா, ஒரு ரோடை மாடர்னைஸ் பண்ண போறோம்னா அது ஒரு ப்ராஜெக்ட், பாட்டை கொடுத்துக்கலாம். என்ன சொல்ற புரிஞ்சா, ஒரு சின்ன கிரீன் ஃபீல்ட் ப்ராஜெக்ட்னா பாட். இல்லைனா ஒரு ரோட வந்து மாடர்னைஸ் பண்ண போறனாலும், ப்ரௌன் ஃபீல்ட் என்ன கொஞ்சம் டெவலப் பண்ண போறனாலும் பாட். பெருசா ஒரு கிரீன் ஃபீல்ட் பண்ண போறோம்னா அதுக்கு பூட் இருக்கு. பட் ரிப்பேர் பண்றது படிக்கல, மூணாவது. ஸோ பாட் எதுக்கு, சின்ன கிரீன் ஃபீல்ட் ப்ராஜெக்ட்டுக்கு, இல்லைனா ஆல்ரெடி இருக்கிற இடத்த இன்னும் மாடர்னைஸ் பண்றதுக்கு, ப்ரௌன் ஃபீல்டை மாடர்னைஸ் பண்றதுக்கு போட். பெரிய கிரீன் ஃபீல்ட் ப்ராஜெக்ட்டுக்கு பூட். ரோட் வேஸ்ட்ல மூணாவது ஒரு ரோட ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு மாடல் இருக்கு, டாட் மாடல். TOT, டோல் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர். புரிச்சா, இவங்க என்ன சொல்லல, பி போடல. பினா பில்டு. இவன் ரோட என்ன பண்ணல, பில்டு பண்ணல, ரிப்பேர் தான் பண்றான். அந்த ரிப்பேர் பண்ணது என்ன பண்ணனே, அந்த ரிப்பேர் பண்ணது உனக்கு காசு தேவையில்ல, டோல் போட்டுக்கோ. டோல் போட்டு ஆப்ரேட் பண்ணி உனக்கு தேவையான எடுத்துக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு. புரிச்சா, நீ மாடர்னைஸ் பண்ண போறோம்னா அந்த இடத்த பில்டு பண்ணணும். BOT மாடல். பில்டு, ஆப்ரேட் பண்ணி என்ன பண்ணிக்கோ, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ. பெரிய ப்ராஜெக்டா நீயே ஓன் பண்ணிக்கோ, பில்டு, ஓன் இட், ஆப்ரேட், ட்ரான்ஸ்ஃபர். ரிப்பேர் பண்ண போற, பில்டு பண்ண போக கிடையாது, கம்மி காசு தான். டோல் வச்சுக்கோ, டோல் வச்சு ஆப்ரேட் பண்ணி ஒரு லீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த 30 yearsக்கு இந்த ரோட டோல் போட்டுக்கோ. டோல் போட்டு என்ன பண்ணிக்கோ, ஆப்ரேட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு. புரிஞ்சா, அப்போ இந்தியாவோட வழக்கமாக யூஸ் பண்ற பேசிக் ரிப்பேர் மாடல். இந்தியாவோட பேசிக் ரிப்பேர் மாடல்னாலே ஒன்னே ஒன்று தான், TOT மாடல். ஸோ ரிப்பேர்னாலே TOT மாடல். ஓகேவா, இப்போ அடுத்து யோசிங்க, எப்படி ரோட ஜஸ்ட் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு மாடல் இருக்கோ, என்ன மாடல், டோல் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல் இருக்கோ, சேம் லைக் தட் ஒரு ரயில்வேஸ் இருக்கு வச்சுக்கலாம். ரயில்வேஸை பெருசா பண்ண போறது இல்லை, மாடர்னைஸ் பண்ண போறது கிடையாது, ஜஸ்ட் ரிப்பேர் பண்ண போறோம். ஒரு பல்பு மாட்டணும், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ரிப்பேரிங் மெக்கானிசம் தானே அது. அப்போ இந்தியன் ரயில்வேஸோட ரிப்பேரிங் மெக்கானிசத்துக்கு என்ன மாடல் ஃபாலோ பண்றோம், LDOT மாடல். புதுசா இந்த மாடலை சர்வேல பேசியிருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷனை ரிப்பேர் பண்ணு, அதை மெயின்டைன் பண்ணு, அப்புறம் அந்த மெயின்டெனன்ஸ் காசு ஆகும்ல, ஆப்ரேட் பண்ணிக்கும், எல்லாம் பண்ணிக்கும். அப்போ இந்தியாவில் எந்தெந்த ரயில்வேஸ்லாம் ரிப்பேர் பண்ணுமோ அதுக்கு LDOT மாடல். அந்த ரயில்வேஸ் என்ன பண்ணுவாங்க, லீஸ்க்கு விடுவாங்க. லீஸ்க்கு விட்ட உடனே அவன் என்ன பண்ணுவான், டெவலப் பண்ணுவான், ரிப்பேர் பண்ணுவான். ரிப்பேர் பண்ணிட்டு அதை மெயின்டைன் பண்ணுவோம், டெய்லியும் க்ளீன் பண்ணிட்டே இருப்போம். எவ்வளோ செலவாகுதோ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஆப்ரேட் பண்ணுவோம், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இப்போ படிச்சது ரொம்ப சிம்பிள், ரெண்டு தான். ரோட்ல பாட் ஹோல்ஸ் இருக்கு, என்ன மாடல், டாட் மாடல். டோல் போட்டுக்கோ, ரிப்பேர் சரி பண்ணு, மெயின்டெனன்ஸ் பண்ணு, அதுக்கான ஆப்ரேஷன் காசு எடுத்துக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதே ரிப்பேரை வந்து ரயில்வேஸ்ல பண்ணோம் அப்படின்னா என்ன மாடல், LDOT மாடல். என்ன பண்ணுறோம், அந்த இடத்த வந்து லீஸ் கட்டுறோம், அவன் என்ன பண்ணுவான், ரிப்பேர் பண்ணுவான், மெயின்டெனன்ஸ் பண்ணிப்பான், அதுக்கான ஆப்ரேஷன் காசு எடுத்துப்பான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், இருக்கிற ரயில்வேவை ரிப்பேர் கிடையாது, மாடர்னைஸ் பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சூப்பராக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் பார்த்தோம்ல, அதுக்கு பாட் யூஸ் பண்ணுவோமா, பூட் யூஸ் பண்ணுவோமா, பாட்டு தானே, மாடர்னைஸ் தான் பண்ணுறோம், புது ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் கிடையாது. கரெக்டாக லிங்க் பண்ண முடியல. ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் இருக்கு, ஃப்ரெஷ் பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மாடல் இருக்கு, ரோட ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் TOT இருக்கு, ரயில்வேஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு LDOT மாடல் இருக்கு. அவ்வளோதான். ஸோ அகைன் ரயில்வேஸ்க்கு வரலாம். என்ன ஸ்கீம் பார்த்தோம், அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமா, இன்னொரு பேர் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனை என்ன பண்ணுறோம், ரீடெவலப் பண்ணுறோமா, ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இங்கிலீஷ்ல சொல்லணும், இப்படி சொல்லலாம், ஸ்டேஷனை ரீடெவலப் பண்ணுறோம். ஹிந்தியில் அம்ரித் சொல்கிறோம், அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் 1337. இத்தனை ரயில்வே ஸ்டேஷனை மாடர்னைஸ் பண்ண போகிறோம். ஸோ ரயில்வேஸ்ல அடுத்த அப்டேட், எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்டேட். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் எதிர பிரதான் மந்திரி ஜன் ஔஷாதி, ஞாபகம் இருக்கா, ஜன் ஔஷாதி கேந்திரா. அதாவது உங்கள் ஊரில் சில கவர்மெண்ட் ஃபார்மசியை பார்க்கலாம். அந்த ஃபார்மஸில் எல்லா ஜென்ரிக் மெடிசன் கிடைக்கும், ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கும். கரெக்டாக. ஸோ மக்களுக்கு தன்னோட ஹெல்த் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் இது எப்பொழுதும் இருக்கு. நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல ஜன் ஔஷதி கேந்திரா வைக்க போறாங்க. இது அடுத்த அப்டேட். சில பேர் வந்து காமெடிக்கு சொன்னாங்க, ரயில்வேஸ்ல ஃபுட் நல்லா இருக்காது, பாய்சன் வரும், இறங்கி என்ன பண்ணிக்கலாம், மெடிசன் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஒரு பிளான் தான் வச்சிருக்கு. கிரிட்டிசைஸ் பண்றது எய்ம் கிடையாது,
லிங்க் பண்ணிக்கிறதுக்கு ஃபுட் அண்ட் மெடிசன் ரெண்டுமே கிடைக்குது. என்ன புரிச்சா? ரயில்வேஸும் மாடர்னைஸ் பண்ணுறோம், ப்ளஸ் சில ரயில்வே ஸ்டேஷனில் மெடிசனல் ஃபெசிலிட்டி சீப் ஃபார்மசி கிடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம். அடுத்த முக்கிய பாயிண்ட், இதுக்கு தேவையில்லை சொல்கிறேன். ஒரு மெடிசனோட விலை 100 ரூபாய், பட் இங்கே வந்து 10 ரூபானா இந்த ஃபார்மசி ரன் பண்ணுறாங்களே கவர்மெண்ட் பண்ணாது. நான் வந்து என்ன பண்ணலாம், லீஸ் கேட்போம், எங்கள் ஊரில் வைக்க போகிறோம், என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் கேட்போம், கவர்மெண்ட் பண்ணும், சாங்ஷன் பண்ணுறோம். பட் நமக்கு லாஸ் தானே ஆகும், நான் ரன் பண்ணுறோம், லாஸ் தானே ஆகும். என்ன பாசிட்டிவ்னா, இப்போ எங்கள் ஊரில் நான் வந்து ஒரு ஃபார்மசி வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்டிங்கன்னா அதை அப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு காசு போடும், 5 lakhs போடும். இதுக்கு எல்லா மெடிசன் வாங்குறதுக்கான காசு அதுவே கொடுக்கும். அந்த காசை வச்சு நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட என்ன பண்ணி ஆகணும், மெடிசன் வாங்கிக்கணும், கவர்மெண்ட்டை கொடுத்து மெடிசன் வாங்கிக்கணும். ரெண்டாவது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 lakhs தரும். இதுக்கு உன்னோட ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்போ நாம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை, உங்களுக்கு பிளான் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் காசு கொடுக்குது. ஸோ இந்த பிளான் நிறைய ஆகுது, சக்ஸஸ் ஆகுது. இது ரயில்வேஸ்ல வரப்போகுது. ஸோ இந்த வருஷம் ரயில்வேஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் சம்மரைஸ் பண்ணலாம். ஏன்னா நல்லா பார்த்துருக்கோம். ரயில்வேஸ், வந்தே பாரத், கட்டி சக்தி கார்கோ டெர்மினல், ஓகே, நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் டார்கெட் எவ்வளோ, 30 gigawatt. அடுத்து அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் முடிச்சாச்சா? அடுத்து நம்ம எல்லாமே கான்செப்டாக படிச்சாச்சு. அடுத்த வருஷம் நீங்கள் எக்ஸாம் வந்து போறீங்கன்னா இந்த எல்லா டாப்பிக்கும் நியூஸில் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அப்டேட் வந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்க தேவையில்லை, கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பிரைம் மினிஸ்டர் பாரதிய ஜன் ஔஷதி கேந்திரா இன் ரயில்வே ஸ்டேஷன். லாஸ்ட் முக்கியமான ஒரு ஸ்கீம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்கீம், 1 district 1 product. நான் இருக்கா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு பொருள் யூனிக்காக இருக்குமா? அது யாருக்கு தெரியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியுமா, இல்லை ஸ்டேட்டுக்கு தெரியுமா? ஸ்டேட்டுக்கு தான் அவங்க ஊருக்கு தெரியும். அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டோட மோஸ்ட் யூனிக் பொருள் எதுன்றதை யார் சொல்லுவா? ஸ்டேட்டு சொல்லும். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? காமர்ஸ் மினிஸ்டரில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, டிபிஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? அதை ப்ரொமோட் பண்ணும். ஸ்டேட்டு எந்த பொருளை ப்ரொமோட் பண்ண ஐடியா கொடுக்கும், செலக்ட் பண்ணி கொடுக்கும், அந்த பொருளை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? ப்ரொமோட் பண்ணும். எப்படி ப்ரொமோட் பண்ணும்? முக்கியமான சிட்டிஸில் ஒரு பெரிய மால் ஓப்பன் பண்ணும். அந்த மால் பேர் என்ன? யூனிட்டி மால். அந்த மாலில் நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் எல்லா டிஸ்ட்ரிக்டோட யூனிக் பொருள் மட்டும் தான் இருக்கும். அதில் அப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டோட யூனிக் பொருள் என்ன இருக்கும்? எல்லா யூனிட்டி மாலுக்கும் போயிட்டே இருக்கும், ப்ரொமோட் ஆகும். சரி, அடுத்த எப்படி யோசிங்களா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பொருள் பயங்கர யூனிக்காக இருக்கும், அண்ட் ஆல்சோ இருக்கும் சில பொருளும் யூனிக்காக இருக்கும்ல. ஸோ இது பிரைமரியாக ஒரு பொருளை ப்ரொமோட் பண்ணுறோம், அண்ட் ஆல்சோ செகண்டரி ப்ராடக்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. அடுத்து அந்த ஷாப்பிங் மால் இருக்குல்ல, யூனிட்டி மால், எங்கே உருவாக்குவாங்க? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ், பிரைம் ஏரியாஸில் உருவாக்குவாங்க. இது யார் பில்ட் பண்ணுறது? ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸ்டேட் கவர்மெண்ட் காசு இருக்குமா? காசு இல்லைன்னு சொல்லணும். ஒட்டுமொத்தமாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ப்ராடக்ட் ஸ்கீமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு 5000 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெடி பண்ணுது. அதில் இந்த ஷாப்பிங் மால் உருவாக்குறதுக்கான காசு ஒரு 100 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுத்துருக்கு. அகைன் சொல்லலாமா, 1 district 1 product, பிரைமரி ப்ராடக்ட், செகண்டரி ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ண போகிறது டிபிஐஐடி, ப்ராடக்ட் சொல்ல போகிறது ஸ்டேட் கவர்மெண்ட். மால் கட்ட போகிறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஏக்தா மால், இங்கிலீஷில் யூனிட்டி மால் கட்ட போகிறது ஸ்டேட் கவர்மெண்ட், காசு தர போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். எவ்வளோ? 100 கோடி. அந்த யூனிட்டி மாலோட ரயில்வேஸ் கனெக்ட் பண்ண போகிறாங்க. அது அப்டேட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குன்னா அங்கே ஒரு மால் போடுங்க. அந்த மால் ஒரு மால்லாம் இருக்கலாம், யூனிட்டி மாலாக இருக்கலாம். ஸோ வந்து ஒரு மக்கள் பண்ணுவாங்க, அந்த பொருளை வாங்குவாங்க. ஸோ ரயில்வேஸ் என்ன பண்ணுது? கன்சப்ஷன் அதிகமாக ட்ரை பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ரயில்வேஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டும் தான். லாஸ்ட்டாக ஒன்று இந்த இமேஜ் பார்த்துருக்கீங்களா? ஒரு ரயில்வேஸ் இருக்கும், இல்லை எப்படி வச்சுக்கலாம், ஒரு ரயில்வேஸ் போகுது, ரயில்வே ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க? வர ரயிலுக்கு என்ன பண்ணுவாங்க? சிக்னல் கொடுப்பாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க? புஷ் பண்ணுவாங்கல்ல, மேனுவல் சிக்னலிங் சிஸ்டம். இப்போ என்ன ஆகும்? சம்டைம்ஸ் நீங்கள் மறந்து போயிடலாம், இல்லை மாற்றி அமைச்சிடலாம், இல்லை லோக்கல் பாப்புலேஷன் என்ன பண்ணலாம், அதை டிஸ்டர்ப் பண்ணலாம், வேணும்னு அழுத்தி ரெட் லைட்டை கொண்டு வரலாம். மேனுவலில் கம்ப்யூட்டரைஸ்டாக மாற்ற போகிறாங்க. ஸோ மெக்கானிக்கல் சிக்னலிங் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலிங் மாற்ற போகிறாங்க. ஓவர். ஸோ இது வரைக்கும் பார்த்து முடிச்சது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் சாப்டர் தான். ஹெட்டிங் படிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கீப் இட் கோயிங். ஃபர்ஸ்ட் லைன் படிங்களா, பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், physical, digital, social has been the central focus area of the government in the last 5 years. Capital expenditure has gathered the momentum. Last 5 years government ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனை லான்ச் பண்ணோம். எவ்வளோ எய்ம்? 113 லட்சம் கோடி. இந்த எல்லா ப்ராஜெக்ட்டையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு NIP ப்ராஜெக்ட் மானிட்டரிங் குரூப் போர்ட்டல், அதாவது these projects are tracked driving through integrated India இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் பார்த்தோம்ல போர்ட்டல். காசு எப்படி வருது? மானிட்டைசேஷன் பைப்லைன் இதான் முடிச்சோம். டார்கெட் என்னது? 6 lakh crore. எவ்வளோ காசு டார்கெட்டு? 6 லட்சம் கோடி டார்கெட்டு. எவ்வளோ வந்திருக்கு? 4 லட்சம் கோடி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கேபெக்ஸ் என்ன ஆகுது? இம்ப்ரூவ் ஆகுது. ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது? ரயில்வேஸ் பார்த்து முடிச்சோம். வந்தே பாரத் ட்ரெயின், கத்தி சக்தி மல்டி மாடல் கார்கோ டெர்மினல், அடுத்த லெவலு நெட் ஜீரோ கார்பன் எமிஷன், என்ஹான்சிங் தி பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் இன் ரயில்வேஸ், அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம், ஜன் ஔஷதி கேந்திரா, ஃபுட் கேட்டரிங் சர்வீஸ், 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட், 1 டிஸ்ட்ரிக்ட்ன்றது 1 ஸ்டேஷன் வச்சுட்டாங்க. 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட். வெரி சாரி, PDF உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன், அகைன் காட்டுறேன். நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் இங்கே போட்டுருக்கல, 6 lakh crore, 4 lakh crore கேபெக்ஸ். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் டாப்பிக்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ரயில்வேஸ்ல வந்தே பாரத் ட்ரெயின்ஸ். அடுத்து ரீசன்ட் இனிஷியேட்டிவ்ஸ், கதி சக்தி மல்டி கார்கோ டெர்மினல், நெட் ஜீரோ எமிஷன், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம், ஜன் ஔஷதி கேந்திரா, 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட் ஸ்கீம், எலிமினேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் சிக்னலிங், கவாட் சிஸ்டம் முடிஞ்சு போச்சு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரயில்வேஸ் முடிச்சாச்சு. அடுத்து ரோட்வேஸ். ஓகேவா? ஏன்னா சில பேர் என்ன யோசிச்சிருக்கலாம்னா, ஜஸ்ட் லைக்
ஒரு ஸ்டோரி மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். நிறைய நான் சொல்லியிருக்கேன், எந்த கிளாஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது ஃபார்மாலிட்டி ஷேர் பண்ணவே மாட்டேன். இந்த கிளாஸ் வழியாக ஒரு நியூ எட்ஜை உருவாக்கலாம். ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ உருவாக்க முடியும். அது இருந்தால் மட்டும்தான் என்னால் புஷ் பண்ண முடியும் கிளாஸ். யூஸ்வலாக இருக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே சொல்ல போகிறோன்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த பண்ண ஏன் சொல்ல வரேன்னா, ப்ராக்சிஸ் கிளாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லா வேர்டும் பிளான் பண்ணி உருவாக்கப்பட்டது. இதை நீங்கள் அப்படியே டாக்குமெண்ட்டாக படிக்கிறதுக்கும் ஒரு ஸ்டோரி பேஸ்ட் படிச்சதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களால் ஸ்டார்ட் பண்ணி கவர்மெண்ட் பட்ஜெட்லேருந்து காசு செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து ஒவ்வொரு ஸ்கீமையும் ஒரு ஸ்டோரியாக கனெக்ட் பண்ணி சொல்ல முடியும். கரண்ட் அஃபேர்ஸை ஒரு ஸ்டோரியாக இன்டெகிரேட்டாக முடிச்சாச்சு லாஸ்ட் 2 years. இது ஒரு சின்ன ப்ராட் தான். அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணலாம்.